ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்டர் 14 சிபிசி இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இஷ்யூஸ் ஆர்டர் 14 அப்ரோச் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 2 சப்கிளாஸ் எஃப் பாரதிய சாட்சிய அதிநயம். முன்னாடி எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 3க்கு கீழே டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நம்மளோட புது பாரதிய சாட்சிய அதிநயத்தில் செக்ஷன் 2க்கு கீழே சப்கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 சப்கிளாஸ் எஃப் பிஎஸ்ஏ ஃபேக்ட். ஸோ இதில் என்ன ஃபேக்ட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி திங் ஸ்டேட் ஆஃப் திங் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் கேபபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்டு பை சென்சஸ் எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ். ஸோ இதில் 2 ஃபேக்ட் பற்றி சொல்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் ஃபேக்ட், இன்னொன்று மென்டல் ஃபேக்ட், சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்னு சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்ட்னு சொல்லும்போது எனி திங், எல்லாத்தையுமே ஃபேக்ட். ஸ்டேட் ஆஃப் திங்னு சொல்லும்போது ஒரு பொருள் ஒரு ஃபேக்டோட நிலை. அது உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாய்சன், ஒரு திங்குன்னு சொல்கிற இடத்துல ஒரு பாய்சன் எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த பாய்சன் எப்படி இருந்தது அப்படின்னா, இது ரொம்ப சாலிடாக இருந்ததா இல்லை செமி லிக்யூடாக இருந்ததா, ஸோ அதோட நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ரிலேஷன் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பொருண்மைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த குற்றத்தில் ஒரு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கத்தி. ஒரு குற்றம் நடந்ததுன்றது ஒரு பொருண்மை, எனி திங் சொல்லக்கூடியதில் ஒரு பொருண்மை. அப்போ குற்றம் நடந்ததுன்றது ஒரு ஃபேக்ட்டு. இந்த குற்றம் நடந்ததுன்ற இந்த ஃபேக்ட்டுக்கும் இந்த குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த ஒரு ஆயுதம் இருக்கு இல்லையா, இந்த ஆயுதம். ஸோ இந்த ஆயுதம், இந்த 2க்கும் நடுவில் உள்ள தொடர்பு. அப்போ தொடர்பு என்னது? இந்த ஆயுதம் இந்த குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டதுன்றது தொடர்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்கணும்னா, கேபபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்டு பை சென்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட புலன்களால் உணரப்படக்கூடிய தன்மையில் அது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணால் உணரக்கூடியது, இல்லை காதில் கேட்கக்கூடியது, இல்லை நம்மளால் அதை தொட்டு உணர முடியும், இல்லைன்னா நம்மளோட ஐம்புலன்களால் உணரக்கூடிய ஐம்புலன்களால் இல்லைன்னா ஏதாவது ஒரு புலன் மூலமாக நம்மளால் அது உணரக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு கேடரில் ஃபேக்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்துடுது. செகண்ட் இதில் எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ் அப்படின்னு சொல்லும்போது, கான்சியஸாக இருக்கும்போது இருந்த மென்டல் கண்டிஷன். ஸோ அன்கான்சியஸாக இருக்கும்போது இருந்ததை பற்றி அவங்க இங்கே சொல்லலை ஃபேக்டில். நம்ம கான்சியஸாக இருக்கும்போது அவங்களோட மென்டல் கண்டிஷன் எப்படி இருந்தது அப்படி அவங்களோட சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குற்றத்தை இவங்க இன்டென்ஷனலாக பண்ணினாங்களா, வில்ஃபுல்லாக செஞ்சாங்களா, இல்லை நெக்லிஜென்ட்டாக அதை செஞ்சாங்களா, இல்லை ரேஷ்னஸில் அதை கமிட் பண்ணாங்களா, இல்லை குட் ஃபெய்த்தில் செஞ்சாங்களா. ஸோ இது எல்லாமே இந்த மென்டல் கண்டிஷன் அப்படின்றதுக்குள்ளே வருது. ஸோ இப்போ இதுதான் ஃபேக்ட் அப்படின்றதுக்கு கீழே செக்ஷன் 2F BSAல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது செக்ஷன் 2G BSA. ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா என்னன்னு இதில் சொல்லியிருக்காங்க. Fact in issue means and includes any fact from which either by itself or in connection with other facts the existence, non-existence, nature or extent of any right, liability or disability asserted or denied in any suit or proceeding necessarily follows. ஸோ இதில் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருண்மை, ஒரு ஃபேக்ட், அது தனித்து இருந்தாலும் சரி, இல்லை வேறு சில பொருண்மை, அது கூட வேறு ஏதாவது ஒரு பொருண்மையோட சேர்ந்து இருந்தாலும் சரி. ஸோ இந்த பொருண்மை மூலமாக தான் கோர்ட்டில் ஒரு ரைட் ஒரு ரைட் இருக்குதா இல்லை இல்லையா, இல்லை ஒரு லையபிலிட்டி இருக்கா இல்லையா, இல்லை ஒரு டிசபிலிட்டி இருக்குதா இல்லையா. ஸோ இது எல்லாமே எந்த பொருண்மையிலிருந்து நமக்கு விடை கிடைக்க போகுதோ அதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அப்போது சிம்பிளாக நம்ம இதை புரிஞ்சுக்கணுன்னா என்ன அப்படின்னா, ஒரு சூட்டில் எல்லா சூட்லேயுமே ஒன்று எய்தர் ஒரு ரைட் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க, இல்லை ரைட் இல்லைன்றதை டிக்ளேர் பண்ண சொல்லுவாங்க, இல்லை லயபிலிட்டி இருக்குங்கிறத சொல்லுங்கம்பாங்க, இல்லை டிசபிலிட்டி இருந்தது. ஸோ இதை சுற்றி தான் கேசஸ் இருக்கும். ஸோ இது ஒருத்தங்க அசர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க டினை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒருவேளை ரைட் இருக்குது அப்படின்னா அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்குது, என்ன நேச்சர் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட், இந்த கொஷினுக்கு இந்த ஃபேக்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோன்னா
இந்த ரைட்டை நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம், இந்த ரைட் இருந்ததா இல்லையான்றதை டிசைட் பண்ணிடலாம், இல்லை இந்த லயபிலிட்டி இருந்ததா இல்லையா, இல்லை ஒரு டிசபிலிட்டி இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னு எது வந்து அந்த டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டாக இருக்கோ அதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது லீகல் டிசபிலிட்டி. ஸோ லீகல் டிசபிலிட்டினா நம்ம எதை சொல்லுவோம், ஒரு அன்சவுண்ட்னஸில் இருந்தாங்களா, இல்லை மைனராக இருந்தாங்களா, இதெல்லாம் தான் வந்து லீகல் டிசபிலிட்டி. சம்டைம்ஸ் வந்து இன்சால்வெண்ட்டாக டிக்ளேர் ஆகிருப்பாங்க. அப்போ இன்சால்வெண்ட்டுக்கு சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு அது ஒரு சில டிசபிலிட்டி இருக்கும். ஸோ இது வந்து லீகல் டிசபிலிட்டியை வந்து மீன் பண்ணுது. அப்போ ஒரு குற்றம்னு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அன்சவுண்ட்னஸ்ன்ற டிசபிலிட்டியில் தான் அந்த குற்றத்தை கமிட் பண்ணாங்களா அப்படின்னு வரும்போது அந்த ஃபேக்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுனா இவர் அன்சவுண்ட்னஸில் தான் இருந்தாரான்ற அந்த இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து தான் நமக்கு அந்த அவருக்கு கன்விக்ஷன் பண்ணணுமா இல்லை அக்யூட் பண்ணணுமா என்னன்றதுக்கு வந்து ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ அப்போ எந்த ஃபேக்டில் இருந்து ரைட், லயபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி, ஒருவேளை அந்த ரைட், லயபிலிட்டி, டிசபிலிட்டி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருந்தது, என்ன நேச்சரில் இருந்தது, இதெல்லாம் வந்து எந்த ஃபேக்ட்லேருந்து நமக்கு ஆன்சர் கிடைக்க போதோ, எந்த ஃபேக்டை டிட்டர்மைன் பண்ண போகுதோ அதுதான் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேக்டாகவும் இருக்கலாம், இல்லை வேறு சில ஃபேக்ட் கூட சேர்ந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி அது ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. எக்ஸ்பிளனேஷனில் whenever under the provision of the law for the time being in force relation to civil procedure any court records an issue of fact, the fact to be asserted or denied in answer to such issue is a fact in issue அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிவில் ப்ரொசீஜரில் ஒரு கோர்ட் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஃபேக்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேக்ட் இன் இஷ்யூவை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு ஆன்சர் பதில் கொடுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது வருதோ அதுவுமே வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோட ரைட் வந்து ஒரு டீடு மூலமாக எனக்கு டிரைவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு செட்டில்மெண்ட் டீடுன்னு வச்சுக்கலாம். ஒரு செட்டில்மெண்ட் டீடை காமிச்சு வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செட்டில்மெண்ட் டீடு மூலமாக தான் எனக்கு வந்து இந்த டைட்டில் டெரைவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செட்டில்மெண்ட் டீடே வந்து ஒரு ஃப்ராடோ இல்லை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை கொயர்ஷனோ எது மூலமாகவோ எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டோட ஜென்யூனிட்டியை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்ற போது, இப்போது இந்த டீடு மூலமாக தான் இவருக்கு இந்த டைட்டில் டிரைவ் ஆகிருக்கா, இவருக்கு இந்த டைட்டிலில் ரைட் இருக்காங்கிறது தான் இங்கே மெயினாக வந்து டிசைட் பண்ண வேண்டியது. இப்போது இதை டிசைட் பண்ணணும்னா கோர்ட் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னாலே வேறு என்ன டிசைட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த டாக்குமெண்ட் ஜென்யூனாங்கிறதையும் கோர்ட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இதை டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல எதை அசர்ட் பண்ண வேண்டியது வருதோ இல்லை எதை டினை பண்ண வேண்டியது வருதோ, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஜென்யூனிட்டியை இவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த ஜென்யூனிட்டியும் ஒரு ஃபேக்ட் இன் இஷ்யூவாக வந்து வரும். அப்போ அதுக்கும் ஆன்சர் பண்ணணும். அதை ஒரு ஃபேக்ட் இன் இஷ்யூவாக அதை வந்து ஒரு இஷ்யூவாக ஃபார்ம் பண்ணி அந்த இஷ்யூக்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து எக்ஸ்பிளனேஷனில் வந்து சொல்லியிருக்கிறது மூலமாக நமக்கு புரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 2K பாரதிய சாட்சிய அதிநயம். ரெலவெண்ட்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. A fact is said to be relevant to another when it is connected with the other in any of the ways referred to in the provisions of this adhinayam relating to the relevancy of facts. ஸோ நான் வந்து இப்போ ப்ராக்கெட்டில் இதில் 3 to 15 போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ரெலவன்சின்ற ஏரியா வந்து பிஎஸ்ஏல 3 to 50 தான் வந்து இருக்குது. முன்னாடி வந்து 5 to 55 இருந்தது. எவிடன்ஸ் ஆக்டில் 5 to 55 இருந்த விஷயங்கள் இப்போ 3 to 50 கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரெலவெண்ட்டுன்னு இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிஎஸ்சியில் ரெலவன்சி அப்படின்ற அந்த சாப்டருக்கு கீழே எதெல்லாம் வந்து ரெலவெண்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்களோ அதை தான் வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்றது தான் சிம்பிளாக இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேக்ட்டு இன்னொரு ஃபேக்ட்டு கூட இந்த ரெலவன்சின்னு சொல்லியிருக்கக்கூடிய சாப்டரில் உள்ள ஒரு விஷயத்தின் மூலமாக கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே ரெலவெண்ட். ஸோ ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் இருக்குது. இந்த ஃபேக்ட் எப்படி வந்து ரெலவெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா, இந்த எக்ஸுன்ற ஃபேக்ட்டு இந்த பிஎஸ்சிஏல சொல்லியிருக்கக்கூடிய 3 to 50 இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அது ரெலவெண்ட் ஃபேக்டாக மாறுது. ஸோ இதுதான் வந்து ரெலவன்சி அப்படின்றதுக்கு கீழே இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த கொலை ஒரு கொலையை வந்து சம் எக்ஸோ இல்லை ஒய்யோ இவர் தான் செஞ்சாரா அப்படின்னு இருக்கும்போது இப்போது நமக்கு இந்த ரெலவன்சின்ற சாப்டரில் வந்து
மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், ப்ரீவியஸ் அண்ட் சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் எல்லாம் ரெலவெண்ட்டுன்னு சொல்லி இந்த ரெலவென்சின்றதுல செக்ஷன் 6ல் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கொலையை வந்து இவர் மோட்டிவோட தான் செஞ்சாராங்கும்போது இந்த 6ன்ற நம்மளோட பிஎஸ்ஏல செக்ஷன் 6ன்ற ப்ரொவிஷனோட இது தொடர்பு படுது. அப்போ இந்த இடத்துல இது ரெலவெண்ட். இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த 3 to 50ல் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஏதோ ஒரு ஃபேக்ட் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா அது எல்லாமே ரெலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து 2Kல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டம் ப்ரொபாண்டம். ஃபேக்டம் ப்ரொபாண்டம்னா என்ன அப்படின்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு பேர் தான் ஃபேக்டம் ப்ரொபாண்டம். அதோட மீனிங் என்னென்னா த ஃபேக்ட் தட் நீட்ஸ் டு பி ப்ரூவ்ட். ஸோ அதை தான் வந்து நம்ம பிரின்சிபல் ஃபேக்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரின்சிபல் ஃபேக்டை தான் நம்ம கேஸில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுனா அது எண்ட் ரிசல்ட் கன்விக்ஷனில் முடியும். இல்லை ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா அக்யூட்டலில் முடிய போகுது. சிவில் கேசஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளெயின்டிஃப் கேஸை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா சூட்டில் வந்து அவங்க சூட்டு டிகிரி ஆகும். இல்லை சூட்டை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா சூட்டு டிஸ்மிஸ் ஆக போகுது. ஸோ அதாவது எதை வந்து ப்ரூவ் பண்ணணுமோ அதுதான் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ. அதுக்கு பேர் ஃபேக்டம் ப்ரொபாண்டம், பிரின்சிபல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டம் ப்ரொபான்ஸ். ஸோ இது வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட். ஸோ ரெலவெண்ட் ஃபேக்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு ரெலவென்சின்ற ஏரியாவில் இருக்கக்கூடியது 3 to 50ல் பிஎஸ்ஏல சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா த எவிடன்ஸ் யூஸ்டு டு சப்போர்ட் ஆர் சேலஞ்ச் தி ஃபேக்டம் ப்ரொபாண்டம். ஸோ ஃபேக்டம் ப்ரொபாண்டம் என்ன சொன்னோம், அதுதான் பிரின்சிபல் ஃபேக்ட். அதை தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போது இந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய இந்த ஃபேக்டை சப்போர்ட் பண்ணக்கூடியதோ இல்லை சேலஞ்ச் பண்ணக்கூடியது இது எல்லாமே வந்து ஃபேக்டம் ப்ரொபான்ஸ். ஸோ அப்போ இப்போ இந்த எவிடன்ஸ் இந்த பிரின்சிபல் ஃபேக்டை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை பிரின்சிபல் ஃபேக்டை டெமாலிஷ் பண்ணுறதுக்கோ நம்ம ரெலவென்சின்னு சொல்லக்கூடிய அந்த 3 to 50ல் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் தொடர்பாக நம்ம நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் கொடுக்கலாம். அதை தான் வந்து செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க பிஎஸ்ஏலனா, நம்ம வந்து எவிடன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூன்னு சொல்லக்கூடியதான் ஃபேக்டம் ப்ரொபாண்டம். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இன்னொன்று ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கு நம்ம எவிடன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 விஷயத்துக்கு தான் நம்ம எவிடன்ஸ் ஃபேக்டில் எவிடன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. அப்போ ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கு நம்ம ரெலவெண்ட் ஃபேக்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ரெலவெண்ட் ஃபேக்டை டெமாலிஷ் பண்ணுறதுக்கோ நம்ம எவிடன்ஸ் கொடுக்கலாம். அப்போது இதில் இந்த ரெலவெண்ட் ஃபேக்ட்னு சொல்லக்கூடியதான் ஃபேக்டம் ப்ரொபான்ஸ். அப்போ சிம்பிளாக இதை என்ன சொல்லலாம்னா எவிடென்ஷியரி ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த எவிடென்ஷியரி ஃபேக்ட் அதாவது இந்த ரெலவெண்ட் ஃபேக்ட் மூலமாக தான் நம்ம அந்த பிரின்சிபல் ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்லை டெமாலிஷ் பண்ண போகிறோம். அப்போது த்ரூ ஃபேக்டம் ப்ரொபான்ஸ் ஃபேக்டம் ப்ரொபாண்டம் கேன் பி ப்ரூவ். ஸோ இதுதான் ஃபேக்டம் ப்ரொபாண்டம் அண்ட் ஃபேக்டம் ப்ரொபான்ஸ் அப்படின்றதுக்குள்ள டிஃபரன்ஸ். இந்த ரெண்டும் ரொம்ப ஃபண்டமெண்டலானது. ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இஷ்யூஸ் வந்து ஏன் ஃப்ரேம் பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இஷ்யூஸோட ஆப்ஜெக்ட் என்ன? த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் framing issues is to ascertain the real dispute between the parties by narrowing down the area of conflict and determine where the parties differ. ஸோ இதுதான் வந்து மெயின் ஆப்ஜெக்ட். இஷ்யூஸோட மெயின் ஆப்ஜெக்டே இதுதான். பார்ட்டிஸ் வந்து எந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் ஆகுறாங்கங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் நேரோ டவுன் பண்ண வேண்டியது தான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதோட மெயின் ஆப்ஜெக்டே. ஸோ ரியல் டிஸ்பியூட் என்ன, எந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் ஆகுறாங்க அந்த இடத்த நேரோ டவுன் பண்ணி அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். எல்லாத்துக்கும் ப்ளீடிங்ஸில் சொல்லியிருக்க எல்லா விஷயத்துல அதில் நிறைய ஃபேக்ட்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்க போகிறதில்ல. எந்த இடத்துல இவங்க டிஃபர் ஆகுறாங்க, எந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இதுதான் டிஸ்பியூட்டுன்றதை கண்டுபிடிச்சி அதை அசர்டைன் பண்ணக்கூடியது தான் இஷ்யூஸோட ப்ரைமரி ஆப்ஜெக்ட். த ஆப்ஜெக்ட் ஆஃப் இஷ்யூ இஸ் டு ஃபோக்கஸ் அப்பான் தி கொஸ்டின்ஸ் on which evidence has to be laid and to indicate the party on whom the burden of proof lies. ஸோ இதுவும் அடுத்து முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட். சரி, இப்போ இஷ்யூஸ் இந்த இடத்துல தான் கான்ஃப்ளிக்ட் இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இஷ்யூஸ்ன்றதை டிட்டர்மைன் பண்ணிட்டோங்கும்போது இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான இன்னொரு ஆப்ஜெக்ட் என்னென்னா என்ன இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணப்படுதோ அதுக்கு தான் வந்து எவிடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். அப்போ இதில் எந்த இடத்துல பார்ட்டி டிஃபர் ஆகுறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு எவிடன்ஸை வந்து அவங்கள லீட் பண்ண வைக்கணுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கும்
இந்த இப்போ எவிடன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த எவிடன்ஸ் கொடுக்க வேண்டிய அந்த பேர்டன் யாருக்கு இருக்குது, அதாவது இந்த பர்டிகுலர் இந்த நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்க இந்த இஷ்யூவை இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு யார் வந்து யார் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும், அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன் வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இஷ்யூஸ். ஸோ அப்போ இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா அப்போ இந்த ஃபேக்டை யார் ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த பேர்டன் வந்து நமக்கு திருப்பி எங்கே பேசியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு பிஎஸ்சியில் 104லேருந்து 120 வரைக்கும் உள்ள ஏரியாவில் வந்து டீல் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்னாடி இப்போ எவிடன்ஸ் ஆக்டில் வந்து 101லேருந்து 114 வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட் இதுவும் ஒன்று. ஸோ கான்ஃப்ளிக்ட் எங்கே இருக்குது, பேர்டன் யார் மேலே இருக்குது, எதுக்கு நம்ம எவிடன்ஸ் கொடுக்க பார்ட்டிஸ் எதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் பற்றி அசர்டைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அது அப்படின்றது இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூஸ் வந்து எப்போ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆஃப் த சூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஹியரிங்னா என்ன அப்படிங்கிறது சிபிஸில் எங்கேயாவது டிஃபைன் பண்ணியிருப்பாங்களான்னா டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஹியரிங்னா என்ன அப்படின்னா த டே ஆன் விச் தி கோர்ட் கோஸ் இன் டு தி ப்ளீடிங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் கன்டென்ஷன்ஸ். பார்ட்டிஸோட கன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கோர்ட் வந்து என்னைக்கு ப்ளீடிங்ஸை கோத்ரூ பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் கோர்ட் என்னைக்கு அவங்களோட ஜுடிஷியல் மைண்டை பார்ட்டிஸோட கன்டென்ஷனுக்குள்ளே அப்ளை பண்ணி இவங்க எந்த இடத்துல வேரி ஆகுறாங்க, எங்கே கான்ஃப்ளிக்ட் வருது, எங்கே டிஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னைக்கு ஜுடிஷியல் மைண்டை கோர்ட் வந்து ப்ளீடிங்ஸில் அப்ளை பண்ணுறாங்களோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங் அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்கிறாங்க. சிபிஸில் இது டிஃபைன் பண்ணலை, பட் பை வே ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் இது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இது எப்போ நடக்குது அப்படின்னா இது வந்து நம்ம கிரிமினல் கேசஸில் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு ஜுடிஷியல் மைண்ட் வந்து கோர்ட் அப்ளை பண்ணுவாங்க. அதே போல் நமக்கு சிபிஸில் வந்து இந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணும்போது தான் கோர்ட் அவங்க ஜுடிஷியல் மைண்டை அதில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆஃப் தி சூட். சரி, இந்த ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆஃப் தி சூட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு சூட்டில் எத்தனாவது ஸ்டேஜில் வருது, ஹியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹியரிங் அப்படின்னு சொல்கிறது இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். அப்போ ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இது சூட்டில் எத்தனாவது ஸ்டேஜில் வருதுன்னா 3rd ஸ்டேஜில் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் தி சூட் என்ன அப்படின்னா பிளைண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஸ்டேஜ். அதை தான் அதில் போட்டிருக்கேன். மெஷினரி ஆஃப் கோர்ட் செட் இன் டு மோஷன் பை ப்ரெசென்டிங் ஆஃப் அ பிளைண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த சூட். ஸோ பிளைண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டோட அந்த மெஷினரியை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணக்கூடிய இது, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் தி சூட்டுன்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சூட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணக்கூடியது, அதுதான் வந்து ஃபைலிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பை டிஃபெண்டன்ட், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி சூட். 3rd ஸ்டேஜ் ஃப்ரேமிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ், அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் 3rd ஸ்டேஜ். ஸோ இந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடியது வந்து 3rd ஸ்டேஜ் ஆஃப் தி சூட், ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆஃப் தி சூட். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சில கேசஸில் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உதாரணத்துக்கு ஸ்மால் காசஸ் கோர்ட்டு, அதே போல் சில ட்ரிபியூனல்ஸில் நடக்கக்கூடிய கேசஸ்க்கெலாம் வந்து ஃபார்மலாக இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து கிரிமினல் கேசஸில் சம்மன்ஸ் கேஸு சம்மரி ப்ரொசீஜர்லலாம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. சிவில் சைடு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்மால் காசஸ் சூட்லலாம் இஷ்யூஸ் ஃபார்மலாக ஃப்ரேம் பண்ணணுன்றது கிடையாது, தேவையில்லை. அப்போ இது மாதிரியான கேசஸில் ஃபஸ்ட்டு ஹியரிங் எதை டிட்டர்மைன் ஃபஸ்ட்டு ஹியரிங் வந்து எது அப்படின்ற கொஷின் வரும். ஏன்னா ரெகுலர் சூட்டில் 3rd ஸ்டேஜ் ஆஃப் தி சூட்டுன்னு சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு ஹியரிங் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடியதுன்னு பார்த்துட்டோம். இப்போ மற்ற சில கேசஸில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜே வர்றதில்லை, பண்ணணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ஸ்மால் காசஸ் சூட்டு, அப்போ அதில் எது ஃபஸ்ட்டு ஹியரிங் அப்படின்னு பார்த்தோன்னா த ஃபஸ்ட்டு ஹியரிங் would be the day on which the trial starts அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரையல் என்றைக்கு வந்து அந்த கேஸ் என்றைக்கு ட்ரையலுக்காக போஸ்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஸ்மால் காசஸ் சூட்டு. அதுபோல் ட்ரிபியூனல்ஸில் வரக்கூடியது கேசஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நமக்கு ரெண்ட் கண்ட்ரோல் கேசஸ்லாம் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக ட்ரையலுக்கு எடுத்துருவாங்க, சம்மரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான கேசஸ்க்கு ஃபஸ்ட் ஹியரிங் ஆஃப் தி கேஸ் எதுனா ட்ரையல் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான்.
ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா, கோர்ட் என்னைக்கு அவங்களோட ஜுடிஷியல் மைண்டை அப்ளை பண்ணி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அதை ஃபஸ்ட் ஹியரிங் சொல்லலாம். இஷ்யூஸுக்கு ஒன்று ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரியான கேசஸுக்கு ட்ரையல் என்றைக்கு கமெண்ட்ஸ் ஆகும் ட்ரையலுக்கு என்றைக்காக போஸ்ட் பண்ணப்பட்டு கோர்ட் அவங்க ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த டேட்டை ஃபஸ்ட் ஹியரிங்னு சொல்லலாம். இப்போ இஷ்யூஸ்னால் என்ன அப்படின்னா, issues arise when material proposition of fact or law is affirmed by one party and denied by other party. ஒரு பார்ட்டி ஒரு மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஆஃப் ஃபேக்டை அஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னொரு பார்ட்டி அதை டினை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இஷ்யூஸாக அரைஸ் ஆகும். சரி, அப்போது ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஃபேக்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல வந்து 2F BSAல பார்த்துட்டோம். இது மாதிரி அந்த ஃபேக்ட்னு இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள ஒரு 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 மெட்டீரியலான ஃபேக்ட், எல்லா ஃபேக்ட்டுமே வந்து இஷ்யூஸாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஆஃப் ஃபேக்ட் ஆர் லா தான் வந்து இஷ்யூஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்னா என்ன, ஒரு ஃபேக்ட்டு மெட்டீரியல் ஃபேக்டா இல்லையா அப்படிங்கிறது எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுவும் பின்னாடி வருது. அப்போது மெட்டீரியல் ஃபேக்டாக இருக்கக்கூடியதை ஒரு பார்ட்டி அஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னொரு பார்ட்டி இல்லைன்னு அதே ஃபேக்டை டினை பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் இஷ்யூஸாக கன்வெர்ட் ஆகும், இஷ்யூஸாக அரைஸ் ஆகும். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்குது. இப்போ மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்னா என்ன அப்படிங்கிறது கீழே, மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் தோஸ் ப்ரொபோசிஷன் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் which the plaintiff must allege in order to show a right to sue or a defendant must allege in order to constitute his defense. ஸோ மெட்டீரியல் ப்ரொபோசிஷனாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபேக்டை பொறுத்த இந்த மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பார்த்துடலாம். ஃபேக்ட் பொறுத்த வரைக்கும் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இஷ்யூஸை ரெண்டாக பிரிக்கலாம். இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட், இஷ்யூ ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். இதில் இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட்னா என்ன, லானா என்ன, ஏன்னா நமக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டுல இருந்துமே ஃப்ரேம் ஆகும். இப்போது ஒரு பர்டிகுலர் லா வந்து லாவில் உள்ள ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் எனக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி அசர்டைன் பண்ணுறாங்கங்கும்போது நோ இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் இந்த கேஸுக்கு அப்ளை ஆகாதுன்னு ஆப்போசிட் பார்ட்டி டினை பண்ணுறாங்கங்கும்போது அது இஷ்யூ ஆஃப் லா. ஸோ அப்போ இங்கே ஒரு இடத்துல ஒருத்தங்க ஒரு லாவை வந்து அசர்டைன் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க டினை பண்ணுறாங்க. அப்போது இது இஷ்யூ ஆஃப் லாவாக கன்வெர்ட் ஆகி அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவாங்க கோர்ட்டு. இதுவே இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா என்னென்னா பொருண்மை சம்மந்தப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டைட்டில் டிக்ளரேஷன் சூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டைட்டில் எனக்கு இந்த சொத்து சம்பந்தமான டைட்டில் எனக்கு எப்படி வந்தது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நீண்ட காலமாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்களோட பொசிஷனில் தான் இருக்குது, அட்வர்ஸ் பொசிஷன் மூலமாக இந்த சொத்து எங்களுக்கு வந்தது, இல்லை ஒரு உயில் மூலமாக வந்தது, இல்லை ஒரு செட்டில்மெண்ட் டீடு மூலமாக என்னோட முன்னோர்கள் எனக்கு எழுதி கொடுத்தது. இது மாதிரி நிறைய இது பிளெயின்டிஃப் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா அந்த பிளெயின்டிஃப் வந்து அவங்களுக்கு அந்த சொத்து சம்மந்தமான விஷயங்கள் எப்படி வருதுன்ற ஃபேக்டர் சொல்லக்கூடியது, பொருண்மைன்னு சொல்லுவோம். ஸோ அதை சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு செட்டில்மெண்ட் டீடு மூலமாக இந்த சொத்து எனக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடியதை ஆப்போசிட் பார்ட்டி டினை பண்ணுறாங்கன்னா, இந்த செட்டில்மெண்ட் டீடை அவங்க டினை பண்ணுறாங்கும் போது இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது வந்து இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட். இப்போது எனக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்டில் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் மூலம் ஹிந்து சக்சஷன் ஆக்டில் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் மூலமாக இந்த மாதிரியான ஒருத்தங்க இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு டெரைவ் ஆகுதுன்னு சொல்லும்போது அங்கே அந்த ப்ரொவிஷனை பற்றி பேசும்போது அது வந்து இஷ்யூ ஆஃப் லாவாக மாறுது. ஸோ இதுதான் வந்து இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட்டுக்கும் இஷ்யூ ஆஃப் லாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி இஷ்யூ ஆஃப் ஃபேக்டாக இருந்தாலும் சரி, இஷ்யூ ஆஃப் லாவாக இருந்தாலும் சரி, இது மெட்டீரியல் ஃபேக்டாக இருந்து அதை ஒருத்தங்க அஃபார்ம் பண்ணி இன்னொருத்தங்க டினை பண்ணினாங்க அப்படின்னா அது இஷ்யூஸாக கோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போ இதில் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டில் பிளெயின்டிஃப் நான் கடன் கொடுத்தேன் திருப்பி தரல அப்படின்னு சொல்லக்கூடியது மெட்டீரியல் ஃபேக்ட். ஏன்னா கடன் கொடுத்தேன்னு சொல்லக்கூடியது ஒன்று, அதை அவங்க எனக்கு திருப்பி தரல, ரெண்டுமே மெட்டீரியல் ஃபேக்ட். டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னா திருப்பி கொடுத்துட்டேன்றது மெட்டீரியல் ஃபேக்ட். இப்போ இதுலேயே நம்ம எடுத்து பார்க்கும்போது பிளெயின்டிஃப் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கடன் கேட்டு வரும்போது நான் வீட்டிலையே இல்லை,
நான் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன், எனக்கு வீட்டில் இருந்து என் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க, அப்போ நான் வந்தேன், நான் ஒரு 2 வீலரில் வந்தேன், வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன், இப்படிலாம் அவர் வந்து அவரோட ப்ளீடிங்ஸில் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வீட்டில் இல்லை, அவர் கடன் கேட்டு வந்தப்போ என்னோடய பெற்றோர்கள் வந்து என்னை தொலைபேசி மூலமாக எனக்கு அழைத்தார்கள், நான் வந்தேன், வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். ஸோ இதெல்லாம் இந்த கேஸுக்கு ஒரு மெட்டீரியலான ஒரு விஷயமானா இது எதுவுமே மெட்டீரியலான விஷயம் கிடையாது. அப்போது இதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ப்ளீடிங்ஸில் மெட்டீரியலான ஃபேக்டில் ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணி இன்னொருத்தங்க டினை பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து இஷ்யூஸாக வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டை பொறுத்த வரைக்கும் இவர் கடன் கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய அந்த பிளைன்டிஃப் வந்து கடன் வேணும்னு டிஃபரெண்ட் கடன் வேணும்னு கேட்கும்போது இவர் வீட்டில் இருந்தாரா, இல்லை வெளியில இருந்து தான் வந்து கிளம்பி வந்தாரா, இவங்க பேரண்ட்ஸ் சொல்லி தான் கிளம்பி வந்தாரா, ரோட்டில் வரும்போது என்னெல்லாம் பார்த்தாரு, இதெல்லாம் அந்த கேஸுக்கு தேவையே கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன ஃபேக்ட்னா இம்மெட்டீரியல் ஃபேக்ட். இது எல்லாமே ஃபேக்ட் தான். அவர் வெளியில் இருந்தாருன்னு சொல்லக்கூடியதும் ஒரு ஃபேக்ட் தான், அவர் 2 வீலரில் வந்தாருன்னு சொல்லக்கூடியதும் ஒரு ஃபேக்ட் தான், எல்லாமே ஃபேக்ட் தான். ஆனால் இது மெட்டீரியல் ஃபேக்டாக ஆகுதான்னா மெட்டீரியல் ஃபேக்ட் கிடையாது. அப்போ மெட்டீரியல் ஃபேக்டை தான் நம்ம இஷ்யூஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும், இஷ்யூஸாக அரைஸ் ஆகும். இப்போ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஆஃப் ஃபேக்ட் ஆர் லா அஃபார்ம்டு பை ஒன் பார்ட்டி அண்ட் டினைடு பை அதர் பார்ட்டி இஷ்யூஸாக அரைஸ் ஆகும். So material propositions are those propositions of law or fact which the plaintiff must allege in order to show a right to sue or a defendant must allege in order to constitute his defense ன்னு சொல்கிறாங்க. இப்போ plaintiff வந்து அவரோட அலிகேஷனில் வந்து எனக்கு ரைட் டு சூ இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு எந்தெந்த ஃபேக்டெல்லாம் அவர் அலெஜ் பண்ணணுமோ, எந்தெந்த ஃபேக்டெல்லாம் பிளைன்டிஃப் சொல்லணுமோ அதெல்லாம் மெட்டீரியல் ஃபேக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ரெக்கவரி ஆஃப் மணி பார்க்கும்போது பணத்தை ரெக்கவர் பண்ணணும்னா அவர் எனக்கு ரைட் டு சூ எப்போ வருது இருக்குது இந்த பிளைன்டிஃப்க்கு, நான் வந்து பணம் கொடுத்தேன், அப்போ அது வந்து பணம் கொடுத்து அந்த பணத்தை எனக்கு திருப்பி தராமல் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுறதன் மூலமாக அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ரைட் வந்து எனக்கு வருது. அப்போது இதை வந்து அவர் அந்த பிளைண்ட்டில் வந்து கண்டிப்பாக அலெஜ் பண்ணணும், இதை தான் அவர் ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன். இப்போ நான் பணம் கொடுத்த போது அவர் எனக்கு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு ப்ரோ நோட் எழுதி கொடுத்தாரு, இல்லை எனக்கு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு, இல்லை ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்தாரு. அப்போ இது எல்லாமே மெட்டீரியல் ஃபேக்ட். அப்போ எனக்கு வந்து வழக்கிடுவதற்கான உரிமையை கொடுக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அலிகேஷன்ஸும் தான் பிளைன்டிஃபை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஃபேக்ட். டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது மெட்டீரியல் ஃபேக்ட்னா அவரோட டிஃபென்ஸை கான்ஸ்டிடியூட் பண்ணக்கூடியது. உதாரணத்துக்கு இப்போ நான் பணம் கொடுத்துட்டேன், ஆனால் பணத்தை கொடுத்ததுக்கப்புறமா அவர் வந்து நான் எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டையோ இல்லை செக்கையோ இல்லை அண்டர்டேக்கிங்கையோ என் கையில் கொடுக்கல, அவர் எனக்கு அதை திருப்பி தரல, பின்னாடி தாரேன்னு சொன்னார், இல்லை தரல, இல்லை நான் வந்து இந்த மாதிரி கடனே கொடுக்கல, என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வீட்டில் வச்சு கையெழுத்து வாங்கி கம்பல்ஷன்னால் எழுதி வாங்கினாங்க, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எழுதினாங்க, இல்லை என்னை வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எழுதி வாங்கினாங்க, கையெழுத்து நான் தான் போட்டேன், ஆனால் நான் வந்து என்னோட வில்லிங்னஸோடு அதை பண்ணலை, ஃப்ரீ கன்சென்ட்டோட பண்ணலை, இப்படி ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் அவர் கான்ஸ்டியூட் பண்ணுறாருன்னா இந்த டிஃபென்ஸை ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாக அவர் அந்த சூட்டையே வந்து டிஸ்மிஸ் பண்ண வைக்க முடியும். அப்போ இதுதான் வந்து டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன். ஸோ இதை தான் வந்து மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், each material proposition which is alleged by one party and denied by other party shall form the subject matter of a distinct issue. இப்போ இஷ்யூஸ் ஆஃப் லான்னா என்னன்னு பார்த்துட்டோம், இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட் பார்த்துட்டோம், இதில் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த இஷ்யூஸ்லாம் வந்து எந்தெந்த மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் எல்லாம் ஒரு பார்ட்டி அசர்ட் பண்ணி இன்னொரு பார்ட்டி டினை பண்ணுறாங்களோ இது ஒவ்வொன்றத்தையும் டிஸ்டிங்க்ட் இஷ்யூவாக வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் ப்ரொபோசிஷனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டையும் கோர்ட் என்ன பண்ணணும், டிஸ்டிங்க்ட் இஷ்யூவாக வந்து ஃப்ரேம் பண்ணணும். அது ஒவ்வொன்றும் டிஸ்டிங்க்ட் இஷ்யூவாக ஃபார்ம் ஆகும், அது டிஸ்டிங்க்ட் இஷ்யூ ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டராக ஃபார்ம் ஆகும்னு சொல்லக்கூடியது தான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இஷ்யூஸ் ஆஃப் 2 கைண்ட்ஸு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட், இஷ்யூஸ் ஆஃப் லா. சரி, இது நமக்கு ஆர்டர் 14ல் சொல்லியிருக்கக்கூடியது இந்த இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஃபேக்ட்டை தான் ஆர்டர் 14ல் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு இஷ்யூ வந்து இருக்குது. அது என்னென்னா மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட். இஷ்யூ ஆஃப் மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட்.
இது வந்து நமக்கு பை வே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் இது வந்து நமக்கு டெரைவ் ஆகுது. ஸோ இது வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் ஆல்ரெடி ரிப்பீட்டாக நம்ம பார்க்கக்கூடியதான். ஸோ இதுக்கு உதாரணம் என்னென்னா லிமிட்டேஷன் அண்ட் ரெஸ் ஜுடிகேட்டான்னு கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உதாரணத்துக்கு லிமிட்டேஷன் ரெஸ் ஜுடிகேட்டா கொடுத்துருக்கேன். இப்போ லிமிட்டேஷன் எப்படி நமக்கு மிக்சடு கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக மாறுது அப்படின்னா, லிமிட்டேஷன் எடுக்கும்போது எல்லா இடத்துலையுமே அது வந்து மிக்சட் கொஷினாக இருக்கா அப்படின்னா அவசியம் கிடையாது. சில இடங்களில் அது டைரெக்டாக வந்து இஷ்யூ ஆஃப் லாவாகவே இருக்கலாம். சில நேரங்களில் அது மிக்சடு கொஷின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லாவாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ரெக்கவரி ஆஃப் மணின்னு வச்சுக்கணும். ஒரு மணி சூட். இந்த மணி சூட்டில் பிளைண்டிஃப் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, சூட்டு ஃபைல் பண்ண ரெக்கவரி ஆஃப் மணி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் 3 years லிமிட்டேஷன் இருக்குது. சப்போஸ் ஒரு ப்ரோ நோட் எழுதி கொடுத்துட்டு பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ப்ரோ நோட் எக்ஸிக்யூட் பண்ணின டேட் என்ன இருக்கோ அதுலேருந்து 3 yearsக்குள்ளே ரெக்கவரிக்கு கேஸு ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளைண்டிஃப் ரெக்கவரி ஆஃப் மணி சூட் ப்ரோ நோட்டை பேஸ் பண்ணி ஃபைல் பண்ணிட்டார். ஆனால் அந்த கேஸ் எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 years தான் கேஸ் ஃபைல்டு அப்படின்னு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் எடுத்துக்கிடுவோம். இப்போ டிஃபெண்டன்ட் என்ன டிஃபென்ஸ் எடுப்பாங்க, அவங்க வந்து 3 years லிமிட்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சூட் நாட் மெயின்டெனபிள் பிகாஸ் இட் இஸ் பார்டு பை லிமிட்டேஷன் ஆக்ட், பார்டு பை லா அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் எடுப்பாங்க. இப்போது இதை டிசைட் பண்ணணுங்கும்போது இது நமக்கு பார்க்கும்போது டேரெக்டாக லிமிட்டேஷன், ஆமாம் சட்டம் வந்து 3 years தான் லிமிட்டேஷன் கொடுக்குது, அவங்க அந்த 3 yearsக்குள்ளே கேஸை ஃபைல் பண்ணலை, அப்போ அது கரெக்டு தானே, பார்டு பை லா தானே அப்படின்னு நமக்கு தோணும். இந்த இடத்துல நம்ம இந்த லிமிட்டேஷனை டிசைட் பண்ணணும்னா வேறு சில விஷயங்களை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். எப்படின்னா, பிளைண்டிஃப் ஒருவேளை அந்த ப்ரோ நோட் எழுதி வாங்கினதுக்கு அப்புறமா அந்த 3 வருஷத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு பார்ட் பேமெண்ட் டிஃபெண்டன்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை அந்த 3 years கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி டிஃபெண்டன்ட் ஒரு அண்டர்டேக்கிங் அந்த டெட்டை அக்னாலேஜ் பண்ணி திருப்பி ஒரு ரிட்டர்ன் அக்னாலேஜ்மெண்ட் இந்த 3 years லிமிட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து திருப்பி 3 years லிமிட்டேஷன் கண்டினியூ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3 years முடிகிறதுக்கு ஒரு 1 monthக்கு முன்னாடி ஒரு பார்ட் அமௌண்ட்டோ இல்லை ஒரு ரிட்டர்ன் அக்னாலேஜ்மெண்ட்டோ டிஃபெண்டன்ட் எழுதி கொடுத்துருக்காங்கும் போது அந்த கட் ஆஃப் டேட்லேருந்து எகைன் அனதர் 3 months லிமிட்டேஷன் வந்து கிடைக்கும். அப்போ இப்படி பார்க்கும்போது இப்போ கோர்ட் இந்த இடத்துல டேரெக்டாக அந்த ப்ரோ நோட்டில் இருக்கக்கூடிய டேட்லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே சூட்டை ஃபைல் பண்ணலைன்ற அந்த ஒரே இடத்துல ஸ்டிக்கான் ஆகி இந்த இஷ்யூவை டிசைட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இந்த ஃபேக்டையும் கோர்ட் கன்சிடரேஷனுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. எந்த ஃபேக்ட்டு, அதாவது இவர் இடையில பார்ட் பேமெண்ட் பண்ணாரா, இல்லை இந்த 3 years லிமிட்டேஷன் முடிகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அக்னாலேஜ்மெண்ட் ரிட்டர்ன் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற இந்த ஃபேக்டை அவங்க டிசைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ இந்த இடத்துல இந்த லிமிட்டேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக மாறுது. இந்த 3 yearsக்குள்ளே அவங்க அந்த பார்ட் பேமெண்ட் இல்லைன்னா இப்போ அக்னாலேஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு லிமிட்டேஷன் ஆக்டில் செக்ஷன் 18, 19 அதெல்லாம் பார்த்தோன்னா அங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த பார்ட் பேமெண்ட் இருக்கா இல்லை அக்னாலேஜ்மெண்ட் ரிட்டர்ன் அக்னாலேஜ்மெண்ட் இருக்கான்ற இந்த ஃபேக்டெல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுத்து தான் இந்த லிமிட்டேஷனை டிசைட் பண்ணணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த இடத்துல லிமிட்டேஷன் மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக மாறுது. ஸோ அதை தான் வந்து மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெஸ் ஜுடிகேட்டா ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ரெஸ் ஜுடிகேட்டா டிசைட் பண்ணணும் அப்படிங்கும்போது டைரெக்டாக அது இஷ்யூ ஆஃப் லாவா அப்படின்னு பார்த்தோன்னா சில இடங்களில் அதுவும் மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக தான் இருக்கணுமானா அப்படியும் கிடையாது. லிமிட்டேஷன் ரெஸ் ஜுடிகேட்டாலாம் ஒவ்வொரு கேஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு மிக்சட் கொஷினாக இருக்கா இல்லை டேரெக்டாக லாவை வச்சு டிசைட் பண்ண மாதிரி இருக்காங்கிறது ஒவ்வொரு ஈச் கேஸஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சு டிசைட் பண்ண வேண்டியது. ஸோ ரெஸ் ஜுடிகேட்டா வந்து எப்படி மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக மாறும்னா அதுதான் நம்ம வந்து இஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணினதுக்கு அப்புறமா முதல்ல ரெஸ் ஜுடிகேட்டான்னு ஒரு விஷயம் இருக்கா, இந்த பர்டிகுலர் கேஸுக்கு ரெஸ் ஜுடிகேட்டான்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் அப்படின்னாலே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டதுக்கு அப்புறமா தான் கோர்ட்டோட நாலேஜுக்கே வரும். ரெஸ் ஜுடிகேட்டா பொறுத்த வரைக்கும் பிளைண்ட் ஃபைல் பண்ணின உடனேயே ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் ரெஸ் ஜுடிகேட்டா வச்சு ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபைல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு ஆர்டர் 7 ரூல் 14ல் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிளைண்ட்டை மட்டுமே படித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய அவர்மெண்ட்டை மட்டும் வச்சு அதில் ஆர்டர் 7 ரூல் 14க்கு கீழே உள்ள ஏதோ ஒரு கண்டிஷன் வருதுன்னா தான் ரிஜெக்ட் பண்ண முடியும் கோர்ட்டு. ஆனால் ரெஸ் ஜுடிகேட்டா வந்து பிளைண்ட்டை மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியுமானா முடியாது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும்,
அதுக்கப்புறமா கோர்ட் ரெஜுடிகேட்டான்றது டிஃபெண்டன்ட் ரைஸ் பண்ணினது உண்மையாகவே ரெஜுடிகேட்டா ஏற்கனவே ஏர்லியர் சூட்டு டிசைட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த பழைய ஏர்லியர் சூட்டோட ஃபார்மர் சூட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை கோர்ட்டு வந்து கோத்ரூ பண்ணி ஆமாம் இந்த பர்டிகுலர் இஷ்யூ அங்கே ஏற்கனவே டிசைட் ஆயிருக்கா இல்லை ஹோல் சூட்டுமே ஏற்கனவே ஃபார்மர் சூட்டில் டிசைட் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்து அந்த எவிடன்ஸை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறதுனால ரெஜுடிகேட்டாவை வச்சு நம்ம ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் வந்து போட முடியாது. ஸோ அதனால் ரெஜுடிகேட்டாவும் வந்து எப்படி மாறுதுன்னா நமக்கு மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக வந்து மாறும். ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் கொடுத்து டிசைட் பண்ண எவிடன்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணினா தான் இந்த ரெஜுடிகேட்டா வந்து அப்ளை ஆகுதா இல்லையா, பர்டிகுலர் ஃபேக்ட் வந்து எல்லாம் டிசைட் ஆகிருக்காங்கிறதெல்லாம் டிசைட் பண்ண முடியுன்ற நேச்சரில் இருந்ததுன்னா அந்த இடத்துல ரெஜுடிகேட்டாவும் மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக இருக்கும். அதே போல் லிமிட்டேஷனும் மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே மிக்சடாக இருக்கணுமானா அதுவும் அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் தகுந்த மாதிரி. ஸோ இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் லாவை தாண்டி மிக்சட் கொஷின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா அப்படின்னு சொல்லியும் ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் 14 ரூல் 2ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டர் 14 ரூல் 2 ப்ரொவைட்ஸ் தட் வேர் இஷ்யூஸ் போத் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் அரைசஸ் இன் த சேம் சூட் notwithstanding that the case may be disposed of on a preliminary issue the court should pronounce judgment on all issues அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கோர்ட் ஒரு கேஸில் ஒரு இஷ்யூஸ்ன்னு ஃப்ரேம் பண்ணும்போது அது இப்போ நம்ம பார்த்த 2 டைப் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. அதை தாண்டி 3வது ஒரு டைப்பும் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்டாக இருந்தால் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் லா இந்த ரெண்டுமே ஒரு சூட்டில் வந்து இருக்குது அப்படின்ற சமயத்தில் கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த கேஸை ஒரு ப்ரிலிமினரி இஷ்யூவை பேஸ் பண்ணியே நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும்னு இருந்தால் கூட கோர்ட் எல்லா இஷ்யூஸுக்குமே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆர்டர் 14 ரூல் 2. இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் லா இந்த ரெண்டுமே ஒரு சூட்டில் இருக்கும்போது ப்ரிலிமினரி இஷ்யூலேயே அந்த சூட்டை டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் கூட கோர்ட் எல்லா இஷ்யூஸ்க்குமே ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியது ஜென்ரல் ரூலாக ஆர்டர் 14 ரூல் 2ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸப்ஷனும் அங்கேயே ஆர்டர் 14 ரூல் 2லேயே அடுத்தப்போ சொல்லியிருப்பாங்க. அதுதான் நான் இதில் சொல்லியிருக்கேன். பட் இஃப் த கோர்ட் இஸ் ஆஃப் தி ஒப்பீனியன் தட் the case or any part thereof may be disposed of on issue of law only if issues of law only it may try the issue first if the issue relates to the jurisdiction of the court or bar to the suit created by any law for the time being in force. சரி, கோர்ட் வந்து எல்லா இஷ்யூஸுக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது ஜென்ரல் ரூல் பார்த்துட்டோம். அதோட எக்ஸப்ஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரிலிமினரி இஷ்யூ எது தொடர்புப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது ஒரு இஷ்யூ ஆஃப் லா அந்த இஷ்யூ ஆஃப் லா வந்து எது தொடர்புப்பட்டதாக இருக்குது அப்படின்னா இந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதா இல்லை அந்த பர்டிகுலர் கேஸை வந்து நடத்துறதுக்கு வேறு ஏதோ ஒரு சட்டத்தின் மூலமாக ஏதாவது ஒரு தடை இருக்குதா, அந்த சூட்டே வந்து ஏதோ ஒரு லா மூலமாக ப்ராஹிபிட் பார் ஆகுது அப்படிங்கிற நேச்சரில் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணலான்னா மற்ற இஷ்யூஸுக்கு ஆன்சர் பண்ணாமலேயே இந்த கொஷினுக்கு வந்து முதல்ல ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு இஷ்யூ ஆஃப் லா இருக்குது, அந்த இஷ்யூ ஆஃப் லா வந்து ஜூரிஸ்டிக்ஷன் தொடர்புப்பட்டதாகவோ இல்லை பார்டு பை சூட்டு அப்படின்ற கேட்டகரிக்கு கீழேயோ அந்த இஷ்யூ வரும்போது கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற இஷ்யூஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாமலேயே இந்த இஷ்யூக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணலாம், மற்ற இஷ்யூஸை போஸ்ட்பான் பண்ணிடலாம்னு சொல்லக்கூடியது தான் இதில் சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ ஃபார் தட் பர்பஸ் த கோர்ட் மே இஃப் இட் திங்க் ஃபிட் போஸ்ட்பான் தி இஷ்யூஸ் அன்டில் தி இஷ்யூ ஆஃப் லா ஹவ் பீன் டிசைடட். ஸோ இப்போ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் தொடர்பாகவோ இல்லை இந்த பார் டு சூட் இந்த சூட் வந்து பார் பண்ண ஏதோ ஒரு ஸ்டாச்சூட்னால பார் ஆகுதோ அப்படின்றது தொடர்பான இஷ்யூ வந்து ரைஸ் ஆயிடுச்சுங்கும் போது அதை இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணியிருக்கும் போது அதை மட்டுமே முதல்ல எடுத்து கோர்ட் வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மற்ற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இந்த இஷ்யூவை டிசைட் பண்ணுற வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்றதும் அந்த ஆர்டர் 14லேயே சொல்லியிருப்பாங்க ரூல் 2ல. ஸோ போஸ்ட்பான் பண்ணிவிட்டு இந்த இப்போ போஸ்ட்பான் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் தொடர்பு சம்மந்தமாகவோ இல்லை இந்த பார் சூட்டு சம்மந்தமான இந்த இஷ்யூக்கு என்ன ஆன்சர் கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்களோ அந்த ஆன்சருக்கு தொடர்ந்த மாதிரி சூட்டை வந்து ஃபர்தராக நடத்தலாமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஜூரிஸ்டிக்ஷனே இல்லைன்னு கோர்ட்டு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த முடிவை பேஸ் பண்ணி அவங்க கோர்ட்டை அந்த கேஸை வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா
ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபர்தராக மற்ற இஷ்யூஸ் போஸ்ட்பான் பண்ண மற்ற இஷ்யூஸை எடுத்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இஷ்யூக்கான ஆன்சரை பொறுத்து மற்ற கேஸ் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும்னு சொல்லக்கூடியது தான் இது. இப்போ இஷ்யூஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு it is the issues framed and not the pleadings that guide the parties in the matter of leading evidence. ஸோ இஷ்யூஸ் தான் வந்து எவிடன்ஸ் லீட் பண்ணுறதுக்கு இஷ்யூஸ் தான் வந்து கைட் பண்ணுது. ஸோ ப்ளீடிங்ஸை வச்சு வந்து எவிடன்ஸ் கிடையாது. இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம். ப்ளீடிங்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண விஷயத்துக்கு தான் எவிடன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போது ஒரு இஷ்யூவாக இல்லாத இஷ்யூவாக ஃப்ரேம் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நம்ம எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கு. இட் இஸ் தி இஷ்யூஸ் ஃப்ரேம்ட் அண்ட் நாட் தி ப்ளீடிங் தட் கைட் தி பார்ட்டிஸ் இன் தி மேட்டர் ஆஃப் லீடிங் எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ் லீட் பண்ணுறதுல இஷ்யூஸ் தான் வந்து உங்களை கைட் பண்ணுது. இஷ்யூஸ்க்கு தான் எவிடன்ஸ் கொடுக்கணும். செகண்ட், ஸோ த கோர்ட் cannot refuse to decide the point on which an issue has been framed and evidence lead by the parties even if the point involved is not mentioned in the pleading. ஸோ இதுவும் முக்கியம். கோர்ட் வந்து ஒரு இஷ்யூஸை ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு பார்ட்டிஸும் எவிடன்ஸும் லெட்டின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் கண்டிப்பாக அந்த இஷ்யூக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இது. ஸோ ப்ளீடிங்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் மென்ஷன் பண்ணப்படலை. ஆனால் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணும்போது கோர்ட் அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட்டுக்கு வந்து இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்ட்டிஸும் எவிடன்ஸ் லெட்டின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கோர்ட்டு கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சூட்டு ஒரு பார்டு பை லாவாகவே இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் டிஃபெண்டன்ட்டும் வந்து ஓவர் சைட்டாக அதை பார்க்கவே இல்லை, லிமிட்டேஷன் தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்காம விட்டுருக்காங்கும் போது இப்போ ப்ளீடிங்ஸில் அதை பற்றினதே இல்லை. இப்போ பிளெயின்டிஃப் லிமிட்டேஷனுக்குள்ளே வருதுன்றதை பற்றி சொல்லலை, டிஃபெண்டன்ட்டும் லிமிட்டேஷன் பார்டு பை லிமிட்டேஷன்றதை பற்றி ரைஸ் பண்ணலை. அப்படிங்கும்போது இப்போ கோர்ட்டுக்கு ஒரு பவுண்டன் டியூட்டி இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு சூட் லிமிட்டேஷனுக்குள்ளே ஃபைல் பட்டிருக்காங்கிறது டிஃபெண்டன்ட் வந்து டிஃபென்ஸாக அதை ரைஸ் பண்ணலைன்னா கூட கோர்ட் அதை டிசைட் பண்ணலாம். அப்போ எங்கள் ப்ளீடிங்கில் இப்போ நான் சொன்ன இந்த உதாரணத்தில் ப்ளீடிங்ஸ்னு சொல்லும்போது எய்தர் பிளைண்ட் ஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுலேயுமே அதை பற்றின அவர்மெண்ட்டே இல்லை. ஆனால் கோர்ட் அதுக்கு வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமாக எவிடன்ஸும் இப்போ லெட்டின் பண்ணியிருக்காங்கும் போது கோர்ட் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இது செகண்ட். தேர்ட், த கோர்ட் டஸ் நாட் ஃப்ரேம் அன் இஷ்யூ which does not arise in the pleading. ஸோ இதுவும் முக்கியமான விஷயம். ப்ளீடிங்கில் இல்லாத விஷயங்களுக்கு கோர்ட் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லிமிடேஷன் மாதிரி நான் சொன்ன விஷயங்கள். ஸோ லிமிடேஷன்ஸ்லாம் கோர்ட்லேயே வந்து ப்ளீடிங்ஸ்லேயே அவங்க ரைஸ் பண்ணலன்னா கூட கோர்ட்டு இது பண்ணிக்கலாம். அதே போல் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை பெக்குனியரி ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, டிஃபெண்டன்ட் வந்து அதை பற்றி அவங்க டிஃபென்ஸில் ரைஸ் பண்ணலை, இல்லை சப்ஜெக்ட் மேட்டர்லேயே கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு லேபர் கோர்ட்டில் ஃபைல் பண்ண வேண்டிய சூட்டை வந்து நமக்கு ரெகுலர் சிவில் கேஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான கேசஸில் ப்ளீடிங்ஸில் அவர்மெண்ட் இல்லைனா கூட கோர்ட் கேன் ஃப்ரேம் தி இஷ்யூஸ். ஸோ இதை தாண்டி மற்ற விஷயங்களில் பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பொருண்மை சார்ந்த டிஸ்பியூட்டில் கோர்ட் வந்து ப்ளீடிங்ஸில் இல்லாத விஷயம் சம்மந்தமாக இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபோர்த், த இஷ்யூஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்டு டு தி மெட்டீரியல் கொஷின் ஆஃப் ஃபேக்ட் ஆர் லா and not on facts of evidence by which the material question of fact or law proved or disproved. சரி, அப்போ இஷ்யூஸ் வந்து எதுக்கு தான் ஃப்ரேம் பண்ணணும்? இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மெட்டீரியல் ப்ரொபோசிஷன், மெட்டீரியல் ஃபேக்ட் அசர்டைன் பை ஒன் பார்ட்டி டினைடு பை அதர் பார்ட்டி, அதுக்கு தான் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணுமே தவிர்த்துட்டு எவிடென்ஷியரி ரூல்னு சொல்லக்கூடிய ஃபேக்ட் ஆஃப் ப்ரொபான்ஷியா நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஃபேக்ட் ஆஃப் ப்ரொபான்ஷியான்னு சொல்லக்கூடியது இந்த ரெலவெண்ட் ஃபேக்ட். இந்த ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கு எவிடன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு எவிடென்ஷியரி ஃபேக்ட்டுக்கு வந்து நம்ம இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் அசர்டைன் அண்ட் டினைட் ஃபேக்ட்டு லா, அதுக்கு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃபேக்ட் ஆஃப் ப்ரொபான்ஷியான்னு சொல்லக்கூடிய எவிடென்ஷியரி, ஏன்னா நமக்கு ப்ளீடிங்ஸ்லேயே வந்து ஆர்டர் 6 சொல்லியிருப்பாங்க. ஃபேக்டில் ப்ளீடிங்ஸில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களோட ரைட் டு சூ என்ன இருக்குது அப்படின்றத அலெஜ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிஃபென்ஸ் என்ன கான்ஸ்டிடியூட் பண்ண போகுதுன்ற அந்த அலிகேஷன்ஸையும் தான் சொல்லியிருக்கணும்.
எவிடன்ஸ் என்ன கொடுக்க போகிறோம், என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபேக்டில் சொல்லணும், ப்ளீடிங்ஸில் சொல்லணுமானா சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்றது நமக்கு அந்த ப்ளீடிங்ஸ்ன்ற ஏரியாவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், ஒன் இஷ்யூ ஷுட் கவர் ஒன்லி ஒன் ஃபேக்ட் ஆர் லா இன் டிஸ்பியூட் பிட்வீன் தி பார்ட்டிஸ். இது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான், ஒரு டிஸ்பியூட்டட் ஃபேக்டையும் தனித்தனி டிஸ்டிங்க்ட் இஷ்யூவாக ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்துருப்போம். ஸோ ஒரு இஷ்யூன்றது ஒரு இதை தான் வந்து கவர் பண்ணணும், ஒரு டிஸ்பியூட்டை தான் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர்டர் 41 ரூல் 25 இந்த சாப்டரோட கொஞ்சம் தொடர்பு பட்டது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when the lower court omitted to frame an issue before trying a matter in controversy, the appellate court can frame the issue and refer it for trial to the lower court. There is no need to remand the entire case. Then the lower court should try such issue and return the evidence and its decision to the appellate court. ஸோ இப்போ ட்ரையல் கோர்ட் ஏதோ ஒரு இஷ்யூ வந்து டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் இருக்குது, ரெண்டு பார்ட்டி, ஒரு பார்ட்டி அசர்டைன் பண்ணுறாங்க, இன்னொரு பார்ட்டி டினை பண்ணுறாங்க. ஸோ கான்ட்ரவர்சி ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இருக்குது, அதை லோயர் கோர்ட் வந்து இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணாமல் ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அப்பலட் கோர்ட் அது அப்பலட் கோர்ட்டுக்கு வரைக்கும் அந்த டிகிரி வந்து போயிருக்குன்ற பட்சத்தில் அப்பலட் கோர்ட் என்ன பண்ணலான்னா, அந்த பர்டிகுலர் இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் கோர்ட்டுக்கு அவங்க அனுப்பிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் எடுத்து இந்த பர்டிகுலர் இப்போது நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுத்த இந்த இஷ்யூக்கு எவிடன்ஸ் கண்டக்ட் பண்ணி எடுத்து இந்த எவிடன்ஸுக்கு அந்த எல்லா மொத்த பேப்பர்ஸையும் சேர்த்து எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்பலட் கோர்ட் இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டர் 41 ரூல் 25. ஸோ இது மாதிரி அப்பலட் கோர்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்கும் போது அந்த ட்ரையல் கோர்ட் அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு எவிடன்ஸ் எடுத்து அந்த எவிடன்ஸுக்கு மேலே அந்த இஷ்யூஸுக்கு அவங்களோட டெசிஷன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி மொத்த எவிடன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி அப்பலட் கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஆர்டர் 41 ரூல் 25. ஸோ 2 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் ஜெய்பால் சிங். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஷ்யூஸ் ஆர் தி பேக் போன் ஆஃப் தி சூட். ஏற்கனவே பார்த்துட்டோம். தே ஆர் ஆல்சோ தி லேம்ப் போஸ்ட் விச் என்லைட்டன்ஸ் தி பார்ட்டிஸ் டு தி ப்ரொசீடிங்ஸ், the trial court and even the appellate court as to what is controversy, what evidence and where lies the way to truth and justice. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்ததோட மொத்த இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பேக் போன். இது வந்து பார்ட்டிஸு, ட்ரையல் கோர்ட்டு, ஈவன் அப்பலட் கோர்ட் வரைக்கும் எந்த இடத்துல கான்ட்ரவர்சி இருக்குது, எதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து நமக்கு இந்த இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஓவரால் மேலே இருந்து பார்த்தோம். ஸோ இதை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அதே திருப்பியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ட்ஸ் பவர் அண்ட் டியூட்டி ஆஸ் டு இஷ்யூஸ். ஸோ கோர்ட்டோட பவர் டியூட்டி, இந்த இஷ்யூ சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது இதில் லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இதை பார்த்துடலாம். த டியூட்டி டு ஃப்ரேம் ப்ராப்பர் இஷ்யூ ரெஸ்ட் ப்ரைமரிலி ஆன் த கோர்ட். ஆமாம், இது கோர்ட்டோட டியூட்டி தான். ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து கரெக்டான இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டியது கோர்ட்டோட டியூட்டி. த ஜட்ஜ் மஸ்ட் அப்ளை ஹிஸ் மைண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் பிஃபோர் ஃப்ரேமிங் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ட் அவங்களோட ஜுடிஷியல் மைண்டை அப்ளை பண்ணி அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணணும். தி ப்ளீடர்ஸ் appearing for both parties also should assist the court in framing issues. ப்ளீடர்ஸும் கரெக்ட் சரியான இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு அசிஸ்ட் பண்ணலாம். இஷ்யூஸ் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் கிளியர் அண்ட் நாட் வேக் ஆர் எவேசிவ். ஸோ இஷ்யூஸ் வந்து எப்போவுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், கிளியராக இருக்கணும், எவேசிவ் நேச்சர்லையோ இல்லை வேகாக இருக்கக்கூடாது. where the parties to a suit agrees as to the question of fact or law to be decided between them, they may by agreement state the same in the form of an issue. இப்போ பார்ட்டிஸே வந்து அவங்களுக்குள்ள ரியல் டிஸ்பியூட்டட் ஃபேக்டோ இல்லை லாவோ, கொஷின் ஆஃப் ஃபேக்ட் ஆர் கொஷின் ஆஃப் லா, எது எங்களுக்குள்ளே இதுதான் ரியல் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி அவங்களே அக்ரி பண்ணி எங்களுக்கு இதை டிசைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேட்குறாங்க பை அக்ரிமெண்ட் அப்படின்னா கோர்ட் வந்து அந்த இதுக்கு ஆன்சர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுவும் வந்து இந்த ஆர்டர் 14லேயே இருக்குது. If the court is satisfied that the agreement is executed in good faith, it may pronounce the judgment on such issue according to the terms of the agreement.
ஸோ இது அதுதான் பார்ட்டிஸே எங்களுக்குள்ளே இதுதான் கான்ஃப்ளிக்ட், இதுதான் டிஸ்பியூட்டு, ஸோ நீங்கள் எங்களுக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் டிசைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பை வே ஆஃப் அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் கோர்ட் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து குட் ஃபெய்த்தில் தான் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டிஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்த இஷ்யூஸுக்கு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணும்போது கோர்ட் எதெல்லாம் பேஸ்மெண்ட்டாக வச்சு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு கோர்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இது ரூல் 3ல் சொல்லியிருக்காங்க. Allegations made on oath by the parties or by any person present on their behalf or statement made by the pleaders appearing for the parties. ஸோ பார்ட்டிஸ் இந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்டர் 10லலாம் நம்ம பார்த்தோன்னா கோர்ட்டு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக பார்ட்டியை நேரில் கூப்பிட்டு பேசிக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் வேணும்னா ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். இது மாதிரியே நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி எக்ஸாமின் பண்ணும்போது பார்ட்டிஸ் கொடுத்த ஓத் மூலமாக கொடுத்த அந்த அலிகேஷன்ஸை கோர்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டி இல்லாமல் பார்ட்டி சார்பாக என்கரேஜ் பண்ணப்பட்ட பர்சன்ஸ் யாராவது வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒத்து மூலமாக கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட அலிகேஷன்ஸ், அதை தவிர்த்துட்டு ப்ளீடர்ஸ், பார்ட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்க ப்ளீடர்ஸ், ஸோ இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அலிகேஷன்ஸ் மேட் இன் தி ப்ளீடிங்ஸ் ஆர் இன் ஆன்சர் டு இன்ட்ராகேட்டரிஸ். ப்ளீடிங்ஸ்ன்னு சொல்லும்போது பிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே ப்ளீடிங்ஸ்ன்றதுக்குள்ளே வரும். ஸோ பிளைண்ட்டில் இருக்கக்கூடிய அவர்மெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பேஸ்மெண்ட்டாக இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணும்போது எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து இன்ட்ராகேட்டரிஸ்க்கு பார்ட்டிஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ஸ். இன்ட்ராகேட்டரிஸும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு இடம் கிளியராக இல்லை அப்படிங்கும்போது ஒரு பார்ட்டியை இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட இந்த இடத்துல நீங்கள் இந்த பர்டிகுலர் இதுக்கு கொஷினாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்து இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்கும்போது அதுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ஸை கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ்டு பை பார்ட்டிஸ். ரெண்டு பார்ட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாம் தான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கோர்ட்டு கன்சிடரேஷனில் எடுத்துக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ். இதை வச்சு தான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும். சரி, இப்போது இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணாமல் ஒமிட் பண்ணிட்டாங்க, இல்லை இர்ரெகுலராக ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட் இஸ் தி கான்சிக்வன்சஸ் அப்படின்னா, mere omission to frame an issue is not necessarily fatal to the suit. ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணாமல் மியர் ஒமிஷன் இருக்கிறதுனாலேயே அது அந்த சூட்டை பாதிக்குமா அப்படின்னா அது அவசியம் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒமிஷன் டு ஃப்ரேம் அன் இஷ்யூ இஸ் அன் irregularity which may or may not be a material one. ஒரு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணப்படாமல் ஒரு ஒமிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அது வந்து ஒரு irregularity தான். இட் இஸ் நாட் அன் illegality. அதாவது அந்த கேஸையே ஃபேட்டலாக ஆக்கிற அளவுக்கான கேஸை வந்து நல்லிட்டி, இந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுனால இந்த சூட்டில் கொடுத்துருக்க அந்த ஆர்டரே நல்லிட்டின்னு சொல்கிற அளவுக்கு விஷயம் அது கிடையாது. இட் இஸ் அன் irregularity தான். irregularityன்னு சொல்லும்போது இட் கேன் பி க்யூர்ட். ஸோ இது irregularity. இட் இஸ் நாட் அ மெட்டீரியல் ஒன். இஃப் சச் omission affects the disposal of the suit on merit, the case may be remanded to the trial court for a fresh trial. சரி, அப்போ இப்போ இது ஒரு ஒமிஷன் இருக்குது, அந்த ஒமிஷன் மியர் ஒமிஷனாக தான் இருக்குது. அதனால் மெட்டீரியல் டிஃபெக்ட் நமக்கு எதுவுமே இல்லை. அதாவது இந்த பர்டிகுலர் இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணாமல் ஒமிட் பண்ணினதுனால சூட்டு பெரிய அளவில் பாதிக்கப்படலை. இந்த இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும் அவுட்கம் ரிசல்ட் வந்து இப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்கோ இதே ரிசல்ட் தான் வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கேஸுக்கு ஃபேட்டலாக போக போகிறது இல்லை. ஆனால் அந்த ஒமிஷன் ஆஃப் ஃப்ரேமிங் இஷ்யூ அந்த சூட்டோட மெரிட்டையே பாதிக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் மட்டும் அதை அப்பீலில் போய் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டைமில் அப்பலேட் கோர்ட் என்ன பண்ணலான்னா கேஸை வந்து ரிமாண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ட்ரையலுக்காக ஆர்டர் பண்ணலாம். On the other hand, where the parties went to trial with full knowledge that a particular point was at issue that have not prejudiced and substantial justice has been done, absence of an issue is not fatal to the case so as to vitiate the proceedings. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஒமிஷன் இருக்குது, ஆனால் பார்ட்டி வந்து ட்ரையலுக்கும் போயிட்டாங்க, அந்த ஒமிஷன் இருக்குது, அந்த நாலேஜோடையே பார்ட்டி வந்து ட்ரையலுக்கு போயிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இஷ்யூஸ் இருக்குது, கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, டிஃபர் ஆகுறோம் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாலேஜோடையே ட்ரையலை கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக சப்ஸ்டான்ஷியல் ஜஸ்டிஸும் வந்து டெலிவர் ஆகிருக்கு. அதாவது அந்த கேஸுக்கு
இந்த இஷ்யூக்கு வந்து ஒமிஷன் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு பாதிப்புமே வரவே இல்லை. ஸோ பார்ட்டியோட நாலேஜோட பார்ட்டி தெரிஞ்சே ஒரு இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் அது இஷ்யூஸ் இல்லாமல் ஃப்ரேம் பண்ணப்படாமலே ஒமிஷன் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் கேஸை ப்ரொசீட் பண்ணி அதன் மூலமாக அவங்க எவிடன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டர்னால சப்ஸ்டான்ஷியல் ஜஸ்டிஸும் வந்து டெலிவர் ஆகிருக்கு, பார்ட்டிஸ்க்கு எந்த விதமான ப்ரிஜுடைஸும் இல்லை அப்படிங்கும்போதும் அது வந்து கேஸுக்கு வந்து ஒரு ஃபேட்டலாக ஆகாது, அந்த ப்ரொசீடிங்ஸும் அதனால் பாதிப்பாகாது, விஷியேட் ஆகாது. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ரொசீடிங்ஸ் விஷியேட் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஒரு மெட்டீரியல் எஃபெக்டை வந்து இப்போ கேஸுக்கே வந்து கேஸை பாதிக்க அளவுக்கு இருக்குதுன்னு எப்போ அந்த இது மாறும் அப்படின்னா இந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணாமல் இருந்ததுனால ஒமிட் பண்ணப்பட்டதுனால இந்த அல்டிமேட் எண்ட் ரிசல்ட் சூட்டே வந்து முழுசும் அதோட நேச்சரே பாதிச்சிருக்கு, ஃபேட்டல் ஆகிருக்குன்ற அளவுக்கு மெட்டீரியல் டிஃபெக்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த ஒமிஷன் வந்து அப்பீலெலாம் வந்து கன்சிடரேஷனுக்கு எடுக்கப்படும். அந்த மாதிரியான எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் அது ஃபேட்டல் ஆகாது, இர்ரெகுலாரிட்டி ஜஸ்ட் ஒரு இர்ரெகுலாரிட்டின்ற மாதிரி லைட்டர் சென்ஸில் எடுக்கப்படும், அது வந்து ப்ரொசீடிங்ஸை விஷியேட் பண்ணாது. ஸோ இந்த சைட்டேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன், 2009 6 BCR 857. ஸோ இதில் அப்பலேட் கோட் அஃபெக்ட்ஸ் கோட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it was observed that if correct and accurate issues were not framed, it leads to great injustice, delay and waste of court's valuable time in deciding the matter. நம்ம இஷ்யூஸ் வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணலை அப்படின்னாலே அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு இன்ஜஸ்டிஸை க்ரியேட் பண்ணும், இன்னொன்று கோர்ட்டோட டைமையும் வேஸ்ட் பண்ணும், டிலே வரும், எல்லாமே தான். If defendant make no defense, framing and recording issue by the court does not arise. ஆமாம், டிஃபெண்டன்ட் வந்து ஃபஸ்ட் ஹியரிங்லேயே நோ டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அரைஸ் ஆகாது. இன் சச் அ கேஸ் எ கோர்ட் நீட் நாட் ஃப்ரேம் அண்ட் ரெக்கார்ட் இஷ்யூஸ் இன் ஆஸ் மச் as தி டிஃபெண்டன்ட் மேக்ஸ் நோ டிஃபென்ஸ் அட் த ஃபஸ்ட் ஹியரிங் ஆஃப் த சூட். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா கோர்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு அவங்க நோ டிஃபென்ஸ் சொல்கிறாங்களோ அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் மொத்த கேஸையுமே வந்து நோ டிஃபென்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, அது நம்ம அந்த என்டையர் கேஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் மோர் தென் ஒன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்கு மட்டும் நோ டிஃபென்ஸ்னு சொல்கிறாங்கன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் அவங்க நோ டிஃபென்ஸ்னு சொன்னாங்கன்றதை வச்சு டிசைட் பண்ணிவிட்டு மற்ற இஷ்யூஸை வந்து கோர்ட் கேன் ப்ரொசீட் ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் சத்யநாராயண் வெர்சஸ் ராதா மோகன் 1979. இதில் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர் இன் த கோர்ட் ஸ்டேட்டட் தட் இஷ்யூஸ் அரைஸ் when a material proposition of fact or law is affirmed by one party and denied by the other, the said rule however does not lay down the negative that an issue cannot arise otherwise from the formal pleadings of the parties. அதாவது இப்போ நம்ம இஷ்யூஸ்ன்னு பார்க்கும்போதே ஒரு மெட்டீரியல் ப்ரொப்போசிஷனை ஒரு பார்ட்டி அஃபார்ம் பண்ணி இன்னொருத்தங்க டினை பண்ணுறது தான் இஷ்யூஸாக மாறுது, அதுதான் இஷ்யூஸாக ஃப்ரேம் ஆகுது. அப்படி இருந்தால் கூட கோர்ட் வந்து ப்ளீடிங்ஸை தாண்டி வேறு இஷ்யூஸ் எதுவுமே ஃப்ரேம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஆர்டர் 14 எங்கேயுமே வந்து நெகட்டிவாக வந்து அதை சொல்லலை அப்படின்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ லிமிடேஷன்ஸ்லாம் வந்து ப்ளீடிங்ஸில் ரெண்டு பார்ட்டியுமே அதை பற்றி சொல்லாமல் இருந்து கோர்ட்டுக்கே வந்து லிமிடேஷன் இல்லை இந்த சூட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு, இல்லை ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, ஆனால் பார்ட்டிஸ் வந்து அதை பற்றி எந்த விதமான இதுவும் ப்ளீடிங்ஸில் சொல்லலை. அப்படிங்கும்போது ப்ளீடிங்ஸில் இல்லாத விஷயத்துக்கு கோர்ட்டு இஷ்யூஸே ஃப்ரேம் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ரூலை எடுத்துக்கிட்டு நம்ம கோர்ட் இஷ்யூஸே அந்த கிரவுண்டில் ஃப்ரேம் பண்ண முடியாதுன்றது கிடையாது. தேவைப்படுற இடத்துல கோர்ட் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் 14 ஒன் பை ஒன் ஒவ்வொரு ரூல்ஸாக பார்த்துடலாம். ஆர்டர் 14 செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் டெட்டர்மினேஷன் ஆஃப் சூட் ஆன் இஷ்யூ ஆஃப் லா ஆர் ஆன் இஷ்யூஸ் அக்ரீட் அப்பான். ரூல் 1 ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ். இது நம்ம முதல்ல பார்த்துட்டோம், இஷ்யூஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்றது ஏற்கனவே மேலே சொன்னது தான். ஸோ வேகமாக இதை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். இஷ்யூஸ் அரைஸ் when a material proposition of fact or law is affirmed by one party and denied by the other. Material propositions are those propositions of law or fact which a plaintiff must allege in order to show a right to sue or a defendant must allege in order to constitute his defense. ஸோ இந்த ரைட் டு சூனா என்ன அப்படிங்கிறது நான் கீழே அடுத்தப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்கிளாஸ் 3 ஈச் மெட்டீரியல் ப்ரொப்போசிஷன் affirmed by one party and denied by the other shall form the subject of a distinct issue.
Subrule 4. Issues are of two kinds: issue of fact, issue of law. Subclass 5. At the first hearing of the suit, the court shall, after reading the plaint and written statements, if any, and after examination under Rule 2 of Order 10, and after hearing the parties or their pleaders, ascertain upon what material proposition of fact or law the parties are at variance, and shall thereupon proceed to frame and record the issues on which the right decision of the case appears to depend. ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே மேலே ரொம்ப கிளியராக வந்து பார்த்துட்டோம். இது நெக்ஸ்ட் ரூல் 6. நத்திங் இன் திஸ் ரூல் ரெக்வயர்ட் தி கோர்ட் டு ஃப்ரேம் அண்ட் ரெக்கார்ட் இஷ்யூஸ் வேர் த டிஃபெண்டன்ட் அட் த ஃபஸ்ட் ஹியரிங் ஆஃப் த சூட் மேக்ஸ் நோ டிஃபென்ஸ். ஸோ இதுவும் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஹியரிங்லேயே நோ டிஃபென்ஸ் சொல்லிட்டாங்கன்னா ஃபார்மலாக இஷ்யூஸ்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்போது மெட்டீரியல் ஃபேக்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ மெட்டீரியல் ஃபேக்ட்னா என்னன்றது ஏற்கனவே மேலே டீட்டெயிலாக சொல்லிட்டேன், பட் இங்கேயும் ஒருக்கா அதை சொல்லியிருக்கேன். மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் மீன்ஸ் ஆல் ஃபேக்ட்ஸ் upon which the plaintiff's cause of action or the defendant depends, or in other words, all those facts which must be proved in order to establish the plaintiff's right to relief claimed in the plaint or the defendant's defense in the written statement. ஸோ மெட்டீரியல் ஃபேக்ட்னா அதுதான். பிளெயின்டிஃபை பொறுத்த வரைக்கும் பிளெயின்டிஃபோட அவரோட காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து எது காஸ் ஆஃப் ஆக்ஷனாக வருதோ, எதை அவர் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷனாக எடுத்துகிட்டு வராரோ அது எல்லாமே வந்து மெட்டீரியல் ஃபேக்டில் வரும். டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஃபென்ஸ்னு சொல்லி எதை டிபெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே, அதெல்லாம் தான் வந்து மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாக தான் அவங்க கேஸை வந்து ஒன்று சக்சீட் ஆக முடியும், இல்லை ஃபெயிலியர் ஆக முடியும். ஸோ மெட்டீரியல் ஃபேக்ட்ஸுங்கும்போதுன்றது அதை தான் வந்து லிட்டரலாக மீன் பண்ணுறாங்க. எந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரைட் டு சூ இல்லைனா உங்களோட ரைட் டு ரிலீஃப் வந்து எந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோ அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பிளெயின்டிஃபை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ். டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸை அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எதை இவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த பிளெயின்டிஃபோட கேஸை டெமாலிஷ் பண்ண முடியுமோ அதெல்லாம் டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸாக வரும். So a plaintiff must allege material proposition of fact or law to establish their right to sue. So plaintiff தனக்கு வந்து வழக்கிடுவதற்கான உரிமை இருக்குது அப்படின்றத எந்தெந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருந்து அவருக்கு அந்த ரைட் டு சூன்றது வருதோ அது எல்லாத்தையுமே அவர் பிளெயின்டிஃப் வந்து கண்டிப்பாக அவரோட பிளெயிண்டில் வந்து சொல்லியிருக்கணும். அதுதான் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன். A defendant must allege material propositions of fact or law to establish their defense. ஸோ டிஃபெண்டன்ட் வந்து டிஃபென்ஸை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுற மாதிரியான ஃபேக்டோ இல்லை லாவோ என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவரோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் சொல்லி அலெஜ் பண்ணணும். ஸோ இது வந்து டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ப்ரொபோசிஷனாக வரும். ஸோ இங்கே வந்து ரைட் டு சூ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ரைட் டு சூனா என்ன அப்படின்னா, த வேர்ட் ரைட் டு சூ ஆர்டினரிலி மீன் த ரைட் டு சீக் ரிலீஃப் பை மீன்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ ரைட் டு சூனா இதுதான், ரைட் டு சீக் ரிலீஃப் பை மீன்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ். லீகல் ப்ரொசீடிங்ஸ் சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக உரிமையை வந்து கேட்குறது. ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கையின் ப்ரொசீஜர் மூலமாக தனக்கான உரிமையை வந்து கிளைம் பண்ண தான் வந்து ரைட் டு சூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அப்போ எப்போ வந்து வருது அப்படின்னா, இது மோஸ்ட்லி காஸ் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து தான் இது அரைஸ் ஆகும். ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து தான் அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸு. அந்த ஃபேக்ட்ஸில் தான் தனக்கு என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுனா அவங்களோட கேஸை வந்து சப்ஸ்டான்ஷியேட் ஆகும். அவரோட கேஸில் வின் பண்ணணுன்னா எதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும், அதே போல் இவர் இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான உரிமையை வந்து எந்த ஃபேக்ட்லேருந்து இவங்களுக்கு வருது, இது எல்லாம் தான் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு வரும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரைட் வந்து ஒரு லாஃபுல் ரைட் இருக்கணும். அந்த லாஃபுல் ரைட்டை வந்து யாரோ ஒருத்தங்க இன்ஃப்ரிஞ்ச் பண்ணியிருக்கணும். அந்த இன்ஃப்ரிஞ்ச் பண்ணினதற்கான ரிலீஃபை வந்து ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் மூலமாக கிளைம் பண்ணணும். ஸோ இது எல்லாம் சேர்றதுக்கு பேர் தான் ரைட் டு சூ, காஸ் ஆஃப் ஆக்ஷன், இது எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாம் தான் வந்து மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லாவாகவும் வருது. ஸோ அதுதான் கீழே காஸ் ஆஃப் ஆக்ஷன்றதுல சொல்லியிருக்கேன். காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் அ bundle of facts that a plaintiff must prove to win a lawsuit. It is a legal claim that gives the plaintiff
the right to seek a remedy from the court. ஸோ சரி, இதுதான் நமக்கு வந்து அந்த சூட்டில் எதை ப்ரூவ் பண்ணுன்னா நம்ம வின் பண்ண முடியுமோ அது மாதிரியான அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ அதுதான் வந்து பிளெயின்டிஃப்க்கு வந்து அந்த வழக்கிடுவதற்கான உரிமையை கொடுக்கக்கூடிய ஃபேக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் ஒரு இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து ஒய்ன்ற பர்சன் என்னோடய ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டிக்ளரேஷன் கேட்குறாங்க. என்னோடய பீஸ்ஃபுல் பொசிஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிக்ளரேஷன் கேட்குறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு ரைட் டு சூ அப்படிங்கிறது எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கு முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டியில் இவருக்கு என்ன உரிமை இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அந்த ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுறாரு, அவர் தான் டைட்டில் ஹோல்டர்னு கிளைம் பண்ணுறாருன்னா, அப்போ அந்த டைட்டில் ஹோல்டர் அவர் முதல்ல டைட்டில் ஹோல்டராக இருக்கேன்றதை சொல்லணும். அப்போ அந்த டைட்டில் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை அந்த பிளைண்ட்டில் கண்டிப்பாக அவங்க அலெஜ் பண்ணணும். ஸோ நான் இந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் ஹோல்டர், இந்த டைட்டில் எனக்கு எப்படி டெரைவ் ஆச்சு, இப்போ என்னோட பீஸ்ஃபுல் பொசிஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இந்த ஒய்ன்றவங்க இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அப்படின்னா மெட்டீரியல் ஃபேக்ட். இதுதான் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆகுது. இதுதான் பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஏன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் சேர்ந்தது. ஸோ இந்த பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஸோ அப்போ அவங்க வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எனக்கு இருக்கக்கூடிய ரைட், அதாவது என்னோடய ப்ராப்பர்ட்டிங்கிறது என் ரைட், அந்த ரைட்டில் அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுறாங்கங்கிறது, அந்த இடத்துல அவர் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற அவரை தடுக்கிறதுக்கான ஒரு உரிமை ரைட் டு சூ அங்கே தான் வந்து வருது. ஸோ அந்த உரிமையை சட்டப்பூர்வமாக நம்ம கேட்கலாம் த்ரூ லீகல் ப்ரொசீடிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான். ஸோ இது எல்லாம் சேரக்கூடியது தான் அந்த ரைட் டு சூன்ற வேர்டு மீன் பண்ணுது, காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரக்கூடியது. டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வேளை இந்த கேஸை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களோட கேஸு பொய் நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ அவங்க அதெல்லாம் டிஃபென்ஸில் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு போடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே மெட்டீரியல் ஃபேக்டாக வரும். ஸோ இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனை வச்சு தான் மோஸ்ட்லி எதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷன், லிமிட்டேஷன், அந்த சூட் வந்து மெயின்டைன் ஆகுமா இல்லை இதை ரிஜெக்ட் பண்ணணுமா, இதெல்லாம் வந்து இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரூல் 1. ரூல் 2ல் கோர்ட் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல் இஷ்யூஸ் notwithstanding that a case may be disposed of on a preliminary issue, the court shall subject to the provision of subrule 2 pronounce judgment on all issues. ஸோ எல்லா என்னென்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா இஷ்யூஸ்க்குமே வந்து கோர்ட்டு கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது ஒரே ஒரு ப்ரிலிமினரி இஷ்யூவை வச்சு இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி இருந்தாலும் கூட கோர்ட் எல்லா இஷ்யூஸுக்கும் ஆன்சர் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது ஜென்ரல் ரூலாக இதில் ரூல் 1ல் சொல்லியிருக்காங்க. ரூல் 2 சப்கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. ரூல் 2 சப்கிளாஸ் 2ல் அதுக்கு எக்ஸப்ஷனை சொல்லியிருப்பாங்க. where issues both of law and of fact arises in the same suit and the court is of the opinion that the case or any part thereof may be disposed of on an issue of law only, it may try that issue first if that issue relates to ஒருவேளை ஒரு கேஸில் வந்து ஒரு இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட், இஷ்யூ ஆஃப் லா ரெண்டுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது கோர்ட்டுக்கு என்ன ஒப்பீனியன் ஆகுது அப்படின்னா, இந்த கேஸை வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூ ஆஃப் லாவுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணாலே டிஸ்போஸ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அப்படிங்கும்போது கோர்ட் வந்து அந்த இஷ்யூக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்காங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா, அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணால் டிஸ்போஸ் பண்ணிடலாமேன்னு நினைக்கக்கூடிய அந்த இஷ்யூ 2 விஷயத்தில் தொடர்பு பட்டதாக இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை முதல்ல எடுத்து அவங்க அந்த இஷ்யூவை முதல்ல டிசைட் பண்ணுறதுக்கு எடுக்கலாம். ஸோ அது 2 விஷயம் என்னென்னா, ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட்டு, இன்னொன்று பார் டு த சூட். ஸோ ஏதோ ஒரு லா இந்த 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 பர்டிகுலர் கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த கோர்ட்டுக்கு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது பார் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான இஷ்யூவாக அது இருக்கணும். இல்லைனா அந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இஷ்யூவாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்சூமர் கோர்ட்டு கேஸை கொண்டு நம்ம ட்ரையல் இங்கே ரெகுலர் சிவில் கோர்ட்ஸில் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா கன்சூமர் ஆக்டில் எக்ஸ்பிளிசிட்டாகவே சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு பார் இருக்கும். இது மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஆக்ட்ஸில் வந்து பார் இருக்கும். அந்த மாதிரி பார் இருக்குதுன்னா அந்த இஷ்யூ சம்மந்தமாக அந்த மாதிரி இஷ்யூஸ் இந்த பர்டிகுலர் கேஸில் இருக்குன்னா அவங்க அதை ஃபஸ்ட்டு அதை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். மற்ற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோர்ட்டு வந்து அதை முதல்ல டிசைட் பண்ணலாம். ஸோ ஒன்று ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட்டு, இல்லைனா பார் டு தி சூட். இந்த 2ல் ஏதாவது இருக்குன்னா இதை முதல்ல எடுக்கலாம். And for the purpose may, if it think fit, postpone the settlement of the other issues until after that issue has been determined and may deal with the suit in accordance with the decision on that issue. ஸோ அப்போ இப்போ இதுக்கு முதல்ல இதுக்கு ஆன்சர் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணுற வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணிடலாம். சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்டு ரிசல்ட் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ இதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும். ஒருவேளை
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை பார் இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சூட்டை டிஸ்மிஸ் பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கோர்ட்டுக்கு இதுக்கு போங்க. ஸோ என்ன அப்ராப்ரியேட்டாக அதுக்கு என்ன ஆர்டர் போடணுமோ அதை போட்டுட்டு சூட்டை வந்து அதோடு முடிச்சிடலாம், டிஸ்போஸ் பண்ணிடலாம். இல்லை ஜூரிஸ்டிக்ஷன் இந்த கோர்ட்டுக்கு தான் இருக்குது, இல்லை இந்த கேஸை நடத்துறதுக்கு இந்த கோர்ட்டுக்கு பார் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்தராக சூட்டை ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரூல் 3, மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் விச் இஷ்யூஸ் மே பி ஃப்ரேம்டு. த கோர்ட் மே ஃப்ரேம் தி இஷ்யூஸ் ஃப்ரம் ஆல் ஆர் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே மேலே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு, கோர்ட் மே எக்ஸாமைன் விட்னஸஸ் ஆர் டாக்குமெண்ட் பிஃபோர் ஃப்ரேமிங் இஷ்யூஸ். இது என்னென்னா ஒரு எனாபிளிங் ப்ரொவிஷன். கோர்ட் வந்து இஷ்யூஸ்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஒப்பீனியன் வருதுன்னா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு விட்னஸை எக்ஸாமின் பண்ணாமல் இல்லை ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை பார்க்காம நம்ம கரெக்டான இஷ்யூஸ் வந்து இஷ்யூவை ஃப்ரேம் பண்ண முடியாது அப்படின்னு கோர்ட்டுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குதுன்ற பட்சத்தில் கோர்ட் வந்து அந்த விட்னஸை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்கள வந்து அப்பியர் ஆக சொல்லலாம், இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த பவர் இதில் தான் இருக்குது. அப்போ அந்த விட்னஸ் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் இல்லை அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோர்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதுதான் ரூல் 4. Where the court is of the opinion that the issues cannot be correctly framed without the examination of some person not before the court or without the inspection of some document not produced in that suit, it may adjourn the framing of issues to a day not later than 7 days and may, subject to any law for the time being in force, compel the attendance of any person or the production of any document by the person in whose possession or power it is by summons or other process. ஸோ இப்படி இருந்ததுன்னா ஒரு 7 நாளுக்கு குறையாத ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ள வந்து அந்த விட்னஸ் அப்பியர் ஆக சொல்லலாம், இல்லை அந்த டைமுக்குள்ள வந்து அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கம்பல் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. So next rule 5, power to amend and strike out issues. The court may at any time before passing a decree amend the issues or frame additional issues on such terms as it think fit. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் கோர்ட்டுக்கு வந்து இஷ்யூஸை அமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அடிஷ்னல் இஷ்யூஸை வந்து சேர்க்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே பவர் இருக்குது. ஸோ பிஃபோர் ப்ரொனவுன்சிங் ஜட்ஜ்மெண்ட் எந்த ஸ்டேஜ்லனாலும் இது பண்ணலாம். And all such amendments or additional issues as may be necessary for determining the matters in controversy between the parties shall be so made or framed. ஸோ இந்த மாதிரி அமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒன்றை வந்து டெலீட் பண்ணுறாங்க, அடிஷ்னல் இஷ்யூஸ் எதுவும் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா டு டிட்டர்மைன் தி ரியல் டிஸ்பியூட் பிட்வீன் தி பார்ட்டிஸ். பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரியல் டிஸ்பியூட்டை கான்ட்ரவர்சியை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்ற நேச்சரில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை எந்த ஸ்டேஜ்லனாலும் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரைக் அவுட்னு பண்ணிக்கலாம். ஸோ சப்கிளாஸ் 2ல் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைக் அவுட் பற்றி. த கோர்ட் மே ஆல்சோ அட் எனி டைம் பிஃபோர் பாசிங் எ டிகிரி ஸ்ட்ரைக் அவுட் எனி இஷ்யூஸ் தட் அப்பியர்ஸ் டு இட் டு பி ராங்லி ஃப்ரேம்ட் ஆர் இன்ட்ரடியூஸ். ஸோ ராங்லி ஃப்ரேம்டுன்ற மாதிரி இருந்தால் எப்போனாலும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். So next rule 6, questions of fact or law may by agreement be stated in form of issues. இதுதான் வந்து பார்ட்டிஸே அக்ரி பண்ணி அவங்க எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரியல் டிஸ்பியூட் இதுதான், ஸோ இதை நீங்கள் வந்து எங்களுக்கு டிசைட் பண்ணி கொடுங்கன்னு பார்ட்டிஸே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து கோர்ட்டுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்மேட்டில் கொடுத்து அதுக்கு கோர்ட்டை ஆன்சர் பண்ண சொல்லி கேட்கக்கூடியது. ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணலான்னா பார்ட்டிஸ் வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் கான்ட்ரவர்சி இதுதான், இந்த இஷ்யூக்கு தான் வந்து எங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்றதை அதையும் அவங்க அக்ரிமெண்ட்டில் கொடுத்துடலாம். அதோடு சேர்த்து அதுக்கு கோர்ட்டை ஆன்சர் பண்ணும்போது ஒன்று இதுக்கு ஆன்சர் பாசிட்டிவாகவும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் கொடுக்கலாம். அதாவது கோர்ட்டு தான் எக்ஸாமின் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறாங்க. அப்படி ஆன்சர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு பிக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா இவங்க 2 பேருமே எங்களுக்குள்ள இருக்க டிஸ்பியூட் இதுதான் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் கொண்டு போய் கொடுக்கும்போது சப்போஸ் ஏ போட்டிருக்க கேஸ் வந்து கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பி வந்து என்ன பண்ணணுன்றதையும் அவங்க அந்த அக்ரிமெண்ட்லேயே சப்மிட் பண்ணலாம். அப்போ ஏ வந்து போட்டிருக்க கேஸ் கரெக்டுன்னு கோர்ட்டு முடிவு பண்ணும்போது பி வந்து எவ்வளோ பணம் கொடுக்கணுன்றதையும் அவங்களே அதில் குவான்டிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தாலும் பார்ட்டிஸ் சொல்லலாம், இல்லை கோர்ட்டோட ஆம்பிட்டுக்குள்ளே அதை அவங்க விடணுன்னாலும் விடலாம். ஸோ இது எல்லாமே அக்ரிமெண்ட்டில் வரணும். அப்போ பி வந்து எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு அந்த அக்ரிமெண்ட்டில் டிசைட் பண்ணி அவங்க அதையும் ஒத்துருக்காங்கன்னா அப்போ அந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் பண்ணணும்.
இல்லை எங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஏயோட கேஸு கரெக்டு தான் டிசைட் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ பணம் கொடுக்கணுன்றதை கோர்ட்டே முடிவு பண்ணி கொடுங்க அந்த மாதிரி அக்ரிமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல கோர்ட்டு முடிவு பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் ஏதாவது ஒரு ரைட் இருக்குது எங்களுக்கு, இப்போ பி வந்து கேஸ் போட்டு கரெக்டு தான் முடிவு பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ரைட் இருக்குங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுங்கள், இல்லைன்னா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள், இல்லை ப்ராப்பர்ட்டி ஏதாவது டெலிவர் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போடுங்க. ஸோ இது எல்லாமே அக்ரிமெண்ட்டில் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு கோர்ட்டில் ஒரு ஃபார்மாக சப்மிட் பண்ணக்கூடியது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இருக்கக்கூடிய ரியல் டிஸ்பியூட்டை இஷ்யூஸாகவே பார்ட்டியே ஒரு அக்ரிமெண்ட்டாக கொடுக்காங்க. அதுக்கு கோர்ட்டு டெசிஷன் எடுக்கக்கூடிய இதை மட்டும் கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. கோர்ட்டோட ஃபைண்டிங்ஸை வச்சு என்ன மாதிரியான ரிலீஃப் இவங்களுக்கு கொடுக்கணுன்றதையும் அவங்க அக்ரி பண்ணி அதில் அக்ரிமெண்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரிலீஃபையை வந்து கோர்ட் இதில் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரூல் 6 சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். Where a parties to a suit are agreed as to the question of fact or of law to be decided between them, they may state the same in the form of an issue and enter into an agreement in writing that upon the finding of the court in the affirmative or the negative of such issue, a sum of money specified in the agreement or to be ascertained by the court or in such manner as the court may direct shall be paid by one of the parties to the other of them, or that one of them be declared entitled to some right or subject to some liability specified in that agreement. ஸோ நான் முதலே சொன்ன அந்த அமௌண்ட்டை வந்து இதை தான் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை நான் கொடுக்கணும்னு ஆர்டர் பண்ணுங்கன்னு ஒத்துக்கலாம், இல்லை கோர்ட்டே நீங்கள் குவான்டிஃபை பண்ணிங்கன்னு கொடுக்கலாம், இல்லை வேறு மாதிரி எங்களை டேரக்ட் கோர்ட்டே பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாமே அக்ரிமெண்ட் என்ன எப்படி அவங்க கொடுத்துருக்காங்களோ ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சம் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபைட் இன் தி அக்ரிமெண்ட் அண்ட் இன் டிஸ்பியூட் இன் தி சூட் ஷால் பி டெலிவர்டு பை ஒன் ஆஃப் தி பார்ட்டி டு தி அதர் ஆஃப் தம் ஆர் ஆஸ் த அதர் மே டைரக்ட் ஆர் ஒன் or more of the parties shall do or abstain from doing some particular act specified in the agreement and relating to the matters in dispute. சப்போஸ் வந்து நீங்கள் ஏக்கு ஃபேவராக சூட்டை வந்து டிகிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பி இந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணுங்கள், இல்லை பிக்கு சதம் எடுத்தால் ஏ இதை செய்யணும்னு ஆர்டர் போடுங்கன்னு ஒத்துக்கலாம், இல்லை பர்டிகுலர் ஆக்டை செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணுங்கன்னு அவங்க ஒத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்ட்டிஸோட ஆம்பிட்டுக்குள்ளே இருக்குது. அவங்க என்ன டிசைட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன மாதிரி இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட் வந்து இஷ்யூக்கு ஆன்சர் பண்ணும்போது ஆர்டர் போடலாம். ஸோ இந்த ரூல் 7 இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஃபார்மேட்டில் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பார்ட்டிஸே அக்ரி பண்ணியிருக்காங்கங்கும்போது அதுக்கு கோர்ட் ஆன்சர் பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டிகிரியும் வந்து ஃபாலோ பண்ணணும், டிகிரியும் டிராஃப்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதான் இந்த ரூல் 7. ஆனால் இதை பண்ணும்போது கோர்ட் ஒரே ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகணும், என்ன அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்ட்டிஸ் டியூலி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு ஃப்ராடு கொலிஷன் அதெல்லாம் இல்லாமல் வெதர் இட் வாஸ் டியூலி எக்ஸிக்யூட்டட் ஆர் நாட் அப்படின்றத கோர்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணுன்றது ஒரு கண்டிஷன். ஸோ இது டியூலி எக்ஸிக்யூட்டட்னு கோர்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அதில் அவங்க ஒத்துக்கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ரூல் 7. Where the court is satisfied after making such inquiry as it deems proper that the agreement was duly executed by the parties, that they have a substantial interest in the decision of such question as aforesaid, and that the same is fit to be tried and decided. ஸோ இந்த மூணுக்கும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். டியூலி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா, இன்னொன்று சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இந்த பார்ட்டிஸ்க்கு வந்து இந்த டெசிஷனில் இருக்கா, அதுக்கப்புறம் இதை வந்து கோர்ட்டு கண்டிப்பாக டிசைட் பண்ண வேண்டிய அளவுக்கு உள்ள ஒரு விஷயமாக இருக்கா, இந்த மூணையும் கோர்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எஸ் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா இட் ஷால் ப்ரொசீட் டு ரெக்கார்ட் அண்ட் ட்ரை த இஷ்யூ அண்ட் ஸ்டேட் இட்ஸ் ஃபைண்டிங் ஆர் டெசிஷன் தேரான் இன் தி சேம் மேனர் ஆஸ் இஃப் திஸ் இஷ்யூ ஹேட் பீன் ஃப்ரேம்டு பை தி கோர்ட். ஸோ அந்த மேலே சொன்ன 3 விஷயத்துக்கும் கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்ன பட்சத்தில் கோர்ட் அந்த அதை ப்ரொசீட் பண்ணணும், அந்த இஷ்யூஸை ரெக்கார்ட் பண்ணணும், அந்த இஷ்யூஸை வந்து ட்ரையல் எடுக்கணும், ட்ரை பண்ணணும், அதுக்கு ஃபைண்டிங்ஸையும் அவங்களோட டெசிஷனையும் கோர்ட்டு வந்து கண்டிப்பாக தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கும்போது இது எந்த மேனரில் தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த இஷ்யூஸை கோர்ட்டே ஃப்ரேம் பண்ணியிருந்தால் என்ன மாதிரியான மேனரில் வந்து அதை ஹேண்டில் பண்ணி அந்த ஆன்சர் டெசிஷன் இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் எப்படி தெரிவிப்பாங்களோ அதே மாதிரி பண்ணணும் கோர்ட்டு. அண்ட் ஷால் அப்பான் த ஃபைண்டிங் ஆர் டெசிஷன் ஆன் சச் இஷ்யூ ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அக்கார்டிங் டு தி டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட். ஸோ இப்போ கோர்ட் இதில் அந்த மாதிரி அவங்க ஃபைண்டிங்ஸுக்கு டெசிஷனுக்கு வந்திருக்கும் போது கண்டிப்பாக பார்ட்டிஸ் வந்து அக்ரிமெண்ட்டில் என்ன மாதிரி டேர்ம்ஸுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அண்ட் அப்பான் தி ஜட்ஜ்மெண்ட் ஸோ ப்ரொனவுன்ஸ்ட் அ டிகிரி ஷால் ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு கீழே டிகிரியும் வந்து
இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ரூல் 7. ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலில் நான் ரெகுலராக எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.